என்னோட ஸ்கிரீன் தெரியறது இல்லையா? சுரேஷன் சார் ஸ்கிரீன் தெரியுதா? சார் தெரியுதுங்க சார். ஓகே. சார் தெரியுது. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கங்கள். என்னுடன் பணிபுரியும் சிஓடி மெம்பர்ஸ் மற்றும் இந்த குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதியாக இருக்கும் நமது டி குரூப் மெம்பர்ஸ் அனைவரையும் எங்கள் டி குரூப் சார்பாக வருக வருக என்று அழைக்கிறோம். நம்ம எப்போதுமே பாரம்பரியமா செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி லெட் அஸ் ப்ரே அவர் காட். ஸோ சரஸ்வதி லட்சுமியை வணங்கிண்டாச்சு. உங்களுக்கு தெரியும் நம்மளோட நோக்கம் என்னன்னு. இட்ஸ் எ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ட்ரைனிங் டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ as I told you, I have been telling no, other than me, they are the four pillars of our COT group. You can get in touch with any queries. Okay, எதுவாக இருந்தாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். தனியா சரஸ்வதி வணங்கிக்கலாம், வள்ளுவ பெருந்தகை வணங்கிக்கலாம். இது எங்களோட கமிட்மெண்ட். ரைட், பிஃபோர் கெட்டிங் இன் டு த செஷன், இன்னைக்கு ஏன் ஏடிஎம்னு பிளான் வச்சிருக்கோம்? எனி டைம் மணி. எனி டைம் மணிக்கு தக்கன இந்த பிளானை சூஸ் பண்ணி நான் இவங்க 3 பேரையும் ரெக்வஸ்ட் பண்ணேன். தே ஹேவ் அக்ரீட். ஸோ எனி டைம் மணி நிறைய பேர்த்த கேட்டிருந்தேன். நீங்க வந்து போட்டிருந்தீங்க இதுதான் அப்படின்னு. 2-3 பேர் போட்டிருந்தீங்க, கரெக்டா போட்டிருந்தீங்க. ஆனிட்டி, டேர்ம் பிளான், மணி பேக். ஆனிட்டி பிளான் எடுத்தா எனி டைம் மணி கிடைக்கும், கரெக்டா வந்துட்டே இருக்கும் பணம். டேர்ம் பிளான் எனி டைம் எப்போ இறப்பு இருந்தாலும் சம்ம சுடிஸ் சர்டைன். நீங்க உடனே கேட்கலாம், மிச்ச பிளானுக்கு அப்படித்தானே சார்? மிச்ச பிளானுக்கு எல்லா பிளானுக்கும் அப்படி கிடையாது. இது ஃபுல் சம் அஷூர்ட் பிகாஸ் லோயர் பிரீமியம். மணி பேக், பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மணி பேக். தட் இஸ் அ ரீசன் வை ஐ ஹவ் புட் ஏடிஎம், எனி டைம் மணி பிளான்ஸ். அவங்க ஆனுட்டியில் என்ன பிளான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிஷம் ஈச். அந்த பிளானை பற்றி எல்லா மணி பேக்கை பற்றி அவர் பேச முடியாது, எல்லா டேர்ம் பிளான் பற்றியும் பேச முடியாது, எல்லா ஆனுட்டியும் பற்றி பேச முடியாது. ஸோ நான் அவங்கள்ட்ட விட்டுட்டேன். அவங்க அதை பற்றி பேசுவாங்க, சிறப்பாக பேசுவாங்க. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஆடியன்ஸும் சொல்லலாம். இது எல்லாருக்கும் ஒரு மேடை தான். அவங்க கத்துண்டு பேசுகிறாங்க, அவங்க ஃபீல்டு ஒர்க்கு தெரிஞ்சதை பேசுகிறாங்க. 1-2 பாயிண்ட் விட்டுருந்தா வி வில் கரெக்ட். எல்லாருக்குமே மிஸ்டேக் வரும், அதனால என்கரேஜ் பண்ணணும். அவங்க பேசுகிறப்ப தயவுசெய்து லிசன் பண்ணுங்க, பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. கடைசியில் நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் எப்போதுமே சொல்லுவேன், எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிற பிளாட்ஃபார்ம் இது, சரியா? இங்கே வந்து யாருமே குரு கிடையாது, லீடர் கிடையாது. எவரிபடி இஸ் லேர்னிங், இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் அவர் சிஓடி மெம்பர்ஸ். ரைட் நவ் எங்களது சிஓடி மெம்பர் மிஸ்டர் சுரேஷன் சாரை வெல்கம் அட்ரஸ் கொடுத்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குமாறு அழைக்கிறேன். சுரேஷன் சார். சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசு. அதாவது இன்றைய பேச்சுக்கு கலந்து கொண்ட அனைத்து முகவர் என்பவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய சிஓடி மெம்பர்ஸுக்கும் அப்புறம் நம்மளுடைய ராஜகோபால் சாருக்கும் ஃபர்ஸ்ட் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இன்றைய வந்து 3 பேச்சாளர்கள் வந்து பேச வந்திருக்காங்க. ஒரு அருமையான விஷயம், ஏடிஎம் வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க, ஏடிஎம்ல என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏடிஎம் விஷயமாக அதாவது முதல்ல பேச வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிகேபி கிருஷ்ணராஜ் சார். அவர் பார்த்தீங்கன்னா 26/9/96 இருக்காரு. ஒரே ஒரு பிஎம் கிளப் இருக்காங்க. அப்புறம் 2 வருஷம் டிஎம் கிளப் இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு டைம் வந்து சோனல் கிளப் மெம்பராக இருக்காங்க. 17 வருஷமா சிஎம் கிளப்பாக இருக்காங்க. எம்டிஆர்டி பார்த்தீங்கன்னா 7 வருஷ காலமா நம்ம முடிஞ்சிருக்காங்க. அப்புறம் 29 வருஷம் வந்து அவருடைய இப்போ ரன்னிங் ஓடிட்டு இருக்கு. அவர் சாரோட இது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா ப்ரீமியம். அப்புறம் வந்து சிங்கிள் ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட எபோ 1 crore மேலே போட்டிருக்காங்க. 2008 அவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா 186 பாலிசி பண்ணியிருக்காங்க. 2027 கரண்ட் இயர்ல வந்து 117 பாலிசி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 61 வயசு, பாராட்ட விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா
அவருடைய மெயில்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெல்த் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போடுவாங்க. எல்லாமே பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க. நான் அவருடைய வருக வருகை என்ன வரவேற்கிறோம். அடுத்தபடியாக எஸ்எல் தனியாசலம் சார், அவர் வந்து பிஏ பிஎட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டே பண்ணுறது அவருடைய இது சென்னையில். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தை இருக்கு. ஆனந்தா பாலிசி மூலமா தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அவருடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டேம் பாலிசி அண்ட் யூனிட் பாலிசி தான் ஃபேமஸ். அவர் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலை பார்க்காரு. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டு. வாழ்த்துக்கள் சார். தெரியுங்க சார், வாழ்த்துக்கள் சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதையும் அடுத்ததாக நம்ம சார் வந்து ஆர் கண்ணன். அவர் வந்து நோ கிளப்பு, ஆனால் தைரியமாக வந்திருக்காங்க. 7 வருஷம் தான் ஏஜென்சி. அதில் வந்து 6 வருஷம் பார்ட் டைமாக தான் எடுத்திருக்காங்க. அதில் 1 வருஷம் தான் ஃபுல் டைமாக உள்ளே வந்திருக்காங்க. அவருடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிபிஏ, அதாவது மெரைனில் வந்து ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டியில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இதில் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லி ஒரு இதில் அவர் வந்திருக்காரு. அவரை வந்து மனதார வந்து வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சுரேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. One second. I will stop share. இது அவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணார். தேங்க்யூ வெரி மச். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அது கிருஷ்ணராஜ் சார் தான் வந்து இஸ் அ பிடிஎஸ்டி, ப்ரொஃபிஷியன்சி இன் டெசிக்னேட்டட் செக்யூரிட்டி டியூட்டிஸ். இட் இஸ் a mandatory course for all seafarers working on a maritime. அந்த கோர்ஸ் படிச்சிருக்காரு சார். அதனால அது கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டார் சுரேஷன் சார். எனிவே, regret the inconvenience. That qualification belongs to Krishnaraj sir. தேங்க்யூ சார். Okay. சாரி சார், சாரி. I just wanted to. Sorry, sir. பரவாயில்லைங்க சார், பரவாயில்லைங்க. Thank you so much. Now, certain guidelines. Now, அனைவரையும் again, once again வரவேற்கிறேன். ஏடிஎம்ங்கிறதுனால ஏடிஎம் அந்த வரிசையில் தான் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணராஜ் சாரை அழைக்கிறேன். சில கைட்லைன்ஸ் உங்களோடு நீங்க எப்படினாலும் பேசலாம், ப்ரெசென்ட் பண்ற மாதிரி பேசலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். நீங்க 15 நிமிஷத்துல அழகா என்ன பிளான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பத்தி நீங்க எப்படி பேசுறீங்களோ பேசலாம். Now the floor is yours. Now it 8:88. So 8:23 you are expected to finish. But அதுக்கு வேண்டிய அவசரமாகவும் பேச வேண்டாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் என்ன பண்ண நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதர் ஸ்பீக்கர்ஸும் பேசணும். பட் ட்ரை டு adhere to the timings. That's very important. ஸோ 8:23க்குள்ள முடிக்கிற மாதிரி பாருங்க. நல்லா பேசுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ வெல்கம் மிஸ்டர் கிருஷ்ணராஜ் சார் டு டாக் ஆன் பிளான்ஸ். வெல்கம் சார். அங்குராஜ் சார், அங்குராஜ் சார் மீட் பண்ணுங்க. அங்குராஜ் சார் மீட் பண்ணுங்க. ஓகே சார். கிருஷ்ணராஜ் சார் நான் பேசுறேன் சார். எஸ், வீடியோல வாங்க சார். வீடியோ ஆன்ல தான் சார். ரைட், பேசுங்க. என்னை உங்கள் முன் பேசுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆனிட்டி பிளான்ஸை சொல்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திரு KC ராஜகோபாலன் சார், அவருக்கு பின்னாடி இந்த மீட்டிங்காக அழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் இந்த மீட்டிங்கை கேட்க வந்திருக்கிற 63 மெம்பர்ஸுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்துகளை கொடுத்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆனிட்டி பிளான்ஸ் நம்ம எல்ஐசியில் இருக்கிறது மோஸ்ட் பாப்புலர் பிளான்ஸ் 2. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜீவன் சாந்தி அண்டு நியூ ஜீவன் அக்ஷய் 7. நான் ஃபஸ்ட்டு நியூ ஜீவன் சாந்தியை எடுத்துக்கிறேங்க. நம்ம ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இந்த பிளான் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பிளானையும் நல்ல பிளானையும் அடாப்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர், கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் இது கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பிளானை கண்டிப்பாக அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வரும். தட் ப்ராடக்ட்ஸ் கால்டு நியூ ஜீவன் சாந்தி. ஸோ இந்த நியூ ஜீவன் சாந்திக்கு பேசிக் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் மினிமம் இந்த ஆனிட்டி பிளானை பொறுத்தளவு லாஸ்ட் பர்த்டே தான் நம்ம கால்குலேட் பண்ணணுங்க.
நியரர் பர்த்டே அல்ல. ஸோ அந்த லாஸ்ட் பர்த்டே கால்குலேட் பண்ணும்போது மினிமம் ஏஜ் 30, மேக்ஸிமம் ஏஜ் 79. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் யாரை வேணாலும் அதில் ஜாயின் பண்ணி விடலாம். ஸோ அதில் இதில் டெஃபர்மெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பழைய ஜீவன் சாந்தி ப்ராடக்ட்டில் வந்து 12 இயர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போது 110 ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் அதை 5 இயர்ஸாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ ஜீவன் சாந்தியை பொறுத்தளவு டெஃபர்மெண்ட் பீரியட் 5 இயர்ஸ் ஒன்லி. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன் இதை 5 இயர்ஸ் சொன்னேன்னா, மேக்ஸிமம் ஏஜ் 79 சொல்லும்போது இதில் மினிமம் டெஃபர்மெண்ட் பீரியட் 1 இயர். ஸோ 80 ஏஜுக்கு அப்புறம் 80 ஏஜில் மெச்சூரிட்டி வந்தே ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1,50,000 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது டெஃபர்மெண்ட் பீரியட் 5 வருஷத்துக்கு வரலாம், 4 வருஷத்துக்கு வரலாம், 3க்கு வரலாம், 2க்கு வரலாம், 1க்கு வரலாம். ஸோ இதை நீங்கள் ஆப்பில் கால்குலேட் பண்ணிட்டு தான் பாலிசி ஹோல்டர்ட்டே எவ்வளோ ப்ரீமியம்னு சொல்லி வித் 1.8% ஜிஎஸ்டியோட நீங்கள் சொல்லணும். அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஆனிட்டி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று டெஃபர்மெண்ட் ஆனிட்டி சிங்கிள் லைஃப், இன்னொன்று டெஃபர்மெண்ட் ஆனிட்டி ஜாயிண்ட் லைஃப். ஸோ சிங்கிள் ஆனிட்டின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும் இருப்பாங்க, இல்லாட்டி ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த பாலிசி கொடுக்குறதா இருந்தால் நம்ம அதை சிங்கிளில் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் நியூ ஜீவன் சாந்தியில் ஆப்ஷன் ஜேவே பண்ணிக்கோங்க. ஜேவை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வேண்டாம்னு சொன்னாலும் அதில் இருக்கிற பெனிஃபிட்டை எடுத்து சொல்லி நீங்கள் அதில் தான் கன்வின்ஸ் பண்ணணும். அவர் சிங்கிளாக விடோயராகவோ இல்லை ஒரு விடோவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் எஃப்ல கொண்டு வரணும். ஏன்னா அதில் அவ்வளோ தூரம் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இதில் அவங்க இன்சென்டிவ் கொடுக்குறத எந்த பேசிக்கில் கொடுக்குறாங்கன்னா 5 lakhs அண்ட் அபோவ் 5 lakhs டெபாசிட் பண்ணும்போது இன்சென்டிவ்னு சொல்லி அடிஷ்னலாக கொடுக்க போகிறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய இன்சென்டிவை அவங்க ஆனுட்டியாக தான் கன்வெர்ட் பண்ணி பாலிசி ஹோல்டர் கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் நினச்ச உடனே நம்மளுக்கு கொடுக்குறதாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஹை இன்கம் ஹை ப்ரீமியம் கட்டும்போது எல்ஐசி வில் கிவ் எ இன்சென்டிவ் இன் த வே ஆஃப் இன்க்ரீஸ் இன் த ஆனுட்டி. அடிஷ்னலாக இன்னொன்று பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங் ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்திருந்தாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரொபோசல் ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ணி கெயின் பண்ணும்போது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு அடிஷ்னலாக இன்சென்டிவ் பாலிசி ஹோல்டருக்கு ஆனுட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம அதை பிளான் பண்ணி அதை கொண்டு போகலாம். ஸோ பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டெபாசிட் நம்ம கொடுக்குறது. பட் எல்ஐசி நம்மளுக்கு கொடுக்குற ஆப்ஷனில் இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி கொடுக்குறாங்க. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது வரைக்கும் ஒரு 68 பாலிசி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே மந்த்லி தான் கொடுத்துருக்குறேன். ஒய் பிகாஸ் சப்போஸ் எ பாலிசி ஹோல்டர் டேக்கன் இயர்லி மோடுன்னு வைங்களேன். இயர்லி மோடு பென்ஷன் வாங்கிட்டாரு. அடுத்த இயர்லி மோடு பென்ஷன் வாங்குறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இறந்தாலும் டெபாசிட் அமௌண்ட்டில் 5% சேர்த்து போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாம்ஸ் எதுக்காக எல்ஐசி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியாவை மாற்றிக்கலாம். ஸோ அதனால் மந்த்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸாக உங்களுக்கு கேப் வரும். அதனால் கடைசியாக டெத் கிளைம் வரும்போது ஒரு மந்த்லி தான் அவங்க கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஈவன் 29ஆம் தேதி இறந்தாலுமே. அதனால் மந்த்லி ஆப்ஷன் இஸ் சேஃபர் ஃபார் நாமினி. அதுக்காக தான். பட் இயர்லிக்கு வந்து உங்களுக்கு 4% இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் மந்த்லின்னு சொல்லும்போது 4% கம்மியானாலும் எவ்ரி மந்த் டானும் அந்த 10ஆம் தேதினா 10ஆம் தேதி டேட் ஆஃப் ஜாயின் இருந்ததுன்னா 10ஆம் தேதி சாயந்தரம் 5லேருந்து 6க்குள்ளே வந்துருங்கிற மைண்டில் பாலிசி ஹோல்டருக்கு ரிஜிஸ்ட் ஆகிடும். நம்மளை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் டெத் பெனிஃபிட்னு சொல்லும்போது 2 பெனிஃபிட்டை அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஒன்று டெஃபர்மெண்ட் பீரியடு முடியறதுக்கு முன்னாடி, டெஃபர்மெண்ட் பீரியடு முடிஞ்சு பென்ஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் இந்த டெஃபர்மெண்ட் பீரியடுக்கு முடியறதுக்கு முன்னாடி ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எந்த மோடில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஃப்ரம் த பிகினிங் ஆன்வர்ட்ஸ் எல்ஐசி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த ஆனுட்டி எடுத்து ஒரு பூல் ஃபண்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ சப்போஸ் 9th மந்த் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த 9 மந்த்ஸுக்கு உண்டான ஆனுட்டி அமௌண்ட்டு, டெபாசிட் அமௌண்ட், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு சைட்லையும், இன்னொரு சைடில் 105% ஆஃப் டெபாசிட் அமௌண்ட் 5% போனஸை சேர்த்தி விச் எவர் இஸ் ஹையர் இது வந்து நாமினிக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் வந்து நம்ம அதை கால்குலேட் பண்ணி தான் மந்த்லி சூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் யூ 67 பாலிசியும் நான் மந்த்லி தான் கொடுத்துருக்கேங்க. இதில் வந்து நீங்கள் இந்த பாலிசியை சரண்டர் இஸ் எலிஜிபிள் ஃப்ரம் த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட். மேக்ஸிமம் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணிக்கலாம்.
சரண்டர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாம்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் சொல்றது என்னன்னா, இந்த பாலிசி ஹோல்டரை கேன்வாஸ் பண்ணும்போதே அவங்க நிறைய செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இந்த ஜீவன் எக்ஸி 7க்காகட்டும் ஜீவன் சாந்திக்காகட்டும் உங்களுக்கு இந்த பணம் தேவையில்லை, இதனால அவங்க ஃபேமிலிக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது அப்படிங்கிற ஒரு தருணத்தில் மட்டும் நீங்கள் அந்த பிரீமியத்தை வாங்கி எல்ஐசியில் கொடுத்துருங்க. சரண்டர் இஸ் எலிஜிபிள், இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னுடைய கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 38% அவங்க டெபாசிட் அமௌண்ட்டில் பிடிக்கிறாங்க ஃபார் த ஆஃப்டர் 3 months. அது வருஷம் அதிகமாக அதிகமாக பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வரும். பட் இது எந்த பாலிசி ஹோல்டரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி 3,80,000 பிடிச்சிட்டு பேலன்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்லி யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த நாலேஜ் எல்லாமே இந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசும்போதே நீங்கள் சொல்லிடணும். அதனால் தயவுசெய்து சரண்டர் பண்ணுற ஆப்ஷனுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வரவே வேண்டாங்க சார், சர்ப்ளஸாக இருந்தால் மட்டும் இந்த ப்ராடக்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி 1க்கு 10 தடவை இதை இன்சிஸ்ட் பண்ணி நாமினியை உட்கார வச்சு சொல்லி தான் இந்த பிரீமியத்தை வாங்கிட்டு வரணும். அதையும் மீறி அவங்களுக்கு வந்தது அப்படின்னா அந்த 38% அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து சேஃபர் ஆகிக்கலாம். ரெண்டாவது லோன். ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம் எனி டைம் நீங்கள் லோன் அவைல் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டெபாசிட் பண்ணணுமோ அந்த டெபாசிட்லேருந்து ஒரு போர்ஷன் அமௌண்ட் தான் லோனாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டாட்டாலுமே நம்ம ஆன்யூட்டிலேருந்து கழிச்சிட்டு எல்ஐசிக்கு தொந்தரவாக வராத மாதிரி தான் அவங்க லோனே கொடுக்க போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த பொறுத்தளவு எந்த தொந்தரவும் வராது. பட் லோன் இஸ் எலிஜிபிள். ஸோ நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years இருக்கும், மேக்ஸிமம் 10 years இருக்கும். இப்போ பேங்க்கில் யாருமே 10 years எப்படி கொடுக்கறது இல்லை, மேக்ஸிமம் 5ஓட நிறுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ண என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அது 5 வருஷம் தொடர்ந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, எந்த மாற்றமும் இல்லை. பட் நம்ம ஜீவன் எக்ஸியா 7 ஆகட்டும் ஜீவன் சாந்தி ஆகட்டும், ஒன்ஸ் அட் த டைம் ஆஃப் என்ட்ரிங் வாட் எல்ஐசி ஃபிக்ஸ்டு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் தே ஓன்ட் இன்க்ரீஸ் ஆர் தே ஓன்ட் ரெடியூஸ். கொடுத்த ரேட்டை அந்த எக்காரணத்தை கொண்டு அவன் மாற்றுறதே இல்லை. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த நம்ம இந்தியன் ஓசனில் வந்து எங்கேயுமே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பாலிசி ஹோல்டருக்கு கொண்டு வரணும். எப்படி நம்ம குழந்தையோட +2 முடிஞ்சோடனே காலேஜுக்கு சேர்றதுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி பாலிசி ஹோல்டர் சொல்கிறோமோ, பிஸ்னஸ் ஆகட்டும் சேலரி ஆகட்டும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் 60க்கு அப்புறம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு அமௌண்ட் வர்ற மாதிரி இப்போ இருந்து அந்த 3வது பாலிசியும் பிளான் பண்ணிக்கிட்டா நம்ம அந்த ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்களோ இதில் வரக்கூடிய இன்கத்துக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து. இதில் இந்த ப்ராடக்டில் கொடுக்கக்கூடிய சிங்கிள் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஏடிசி எலிஜிபிள், மேக்ஸிமம் 1.5 lakhs கொடுக்குறாங்க. இது வந்து ஆன்யூட்டி வந்து நம்ம வாங்குகிறோம், பட் பிரின்சிபல் வாங்குறது இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதுக்கு ஏடிசி கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லி வாங்கிக்கலாம். இப்போ ஏடிசி எல்லாமே ஹவுசிங் லோன் பிரின்சிபல், பாக்கி இருக்கிற எக்ஸிஸ்டிங் எல்ஐசி, போஸ்டல் சேவிங்ஸ், பேங்க் எஃப்டி இது எல்லாமே ஆல் டுகெதர் 1.5 தாண்டிடுது. சப்போஸ் இஃப் எனிபடி ஹேவிங் வித்தவுட் சேவிங்ஸ் மீன்ஸ் இந்த ஹவுசிங் லோன் இந்த ஏடிசி எலிஜிபிளுக்கு ஜீவன் எக்ஸை 7 சாந்தியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுல யூஸ் ஆகும். நீங்கள் 10 லட்சம் ஜீவன் சாந்தி எடுத்தாலும் 10 லட்சம் அக்ஷய் சேர்ந்தாலும் 1.5 lakhsக்கு ஏடிசிக்கு எலிஜிபிள் உண்டு. ஸோ அண்டர் ரைட்டிங்கில் ஜீவன் சாந்தி பொறுத்தளவு அவங்க ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்கிறாங்க. தீஸ் ஆர் த எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஆல்ரெடி பாலிசி ஹோல்டருக்காகட்டும் பாலிசி ஹோல்டர் நாமினி செகண்ட் ஆன்யூட்டர் ஆகட்டும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த டிசீஸ் இருந்ததுன்னா அவங்க பாலிசியை கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் 1க்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி ஹெல்த் இஷ்யூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீவன் சாந்தி கொடுத்தா போதும். ஏன்னா அதில் டெஃபர்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடி அவங்க லைஃப் கவருங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் ஆன்யூட்டி எடுத்து வைக்கிறாங்க. இது எல்ஐசிக்கு வந்து பேர்டன். அந்த பேர்டனை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான ஹெல்த் வைஸாக நல்லா இருக்கிற லைஃப் மட்டும்தான் நம்ம எல்ஐசிக்கு கொடுக்கணும். அது அந்தோட கடினமான பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. என்னதான் நம்மளுக்கு கமிஷன் கம்மியானாலும் நம்ம பொறுப்புங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம சிலதெல்லாம் நாம்சம் மைண்டில் வச்சு தான் பாலிசி ஹோல்டர் கேட்கணும். அப்படியே ஒரு ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா ஜீவன் சாந்திக்கு பதிலாக ஜீவன் எக்ஸை 7 கொடுத்துக்கோங்க. தெர் இஸ் நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ஹெல்த் வைஸ் இன் ஜீவன் எக்ஸை 7. ஸோ நீங்கள் உட்காந்து பேசும்போது எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்டையும் ஆப்ஷனையும் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். இதில் ஆப்ஷன் ஜே தான் மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறேங்க. சஜஸ்ட் மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். மேக்ஸிமம் இந்த பிளானை வந்து ஒய்ஃபை வந்து ஃபஸ்ட்டு ஆன்யூட்டன்ட் ஆகும், செகண்ட் ஆன்யூட்டன் வந்து ஹஸ்பண்டையும் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ 31/3/2025 வரைக்கும் இருக்கிற கண்டிஷனில் உங்களுக்கு அப் டு 7 lakhs வரைக்கும் நான் டாக்ஸபிள் வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற 2 மாதம் பென்ஷனில் அவங்களுக்கு அது டேக்ஸ் வராது. 1/4/2025 அது 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நியூ ரெஜிமில். அதனால் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு ஆன்யூட்டன்ட் ஆகும், ஹஸ்பண்டை செகண்ட் ஆன்யூட்டண்ட்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா
ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண தான் போறாரு, அவர் ஐடி கட்ட தான் போறாரு. பட் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களது நான் டாக்ஸபிள்லேயும் வந்துடும். ஸோ நம்மளை பொறுத்தளவு அதை செக்ஷன் 1010 நீங்கள் கூட சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் அந்த ஒரு பிளான்ல இருக்கு. ஸோ ஜீவன் சாந்தியை பொறுத்தளவு ஜே ஆப்ஷன் இஸ் த பெஸ்ட். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது எல்ஐசியில் ஒரு நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 1,99,999 ரூபா கேஷாகவே கவுண்டரில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் ஜீவன் சாந்திக்காகட்டும் ஜீவன் எக்ஸைஸ் 7க்காகட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,99,000க்கு நான் கேஷ் வாங்கிக்குவேன், ஒரு 4,000 சில்லறைக்கு செக் வாங்கிக்குவேன். கேஷை கொண்டு போய் பிஎஸ்சி கட்டிக்குவேன், செக்கு வந்து ரியலைஸ் பண்ணிக்குவேன், பிஎஸ்சி போட்டு ரியலைஸ் பண்ணி விட்ருவேன். ஒரு 2 நாள் கழிச்சு பார்ட்டி வந்து அந்த 4,000 செக் ரியலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் பேப்பரை கொண்டு போய் கொடுத்து 2 பிஎஸ்சி வச்சு நம்பர் பண்ணுவேன். இதனால் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இயர்லி ஒன்ஸ் ஒரு 2 lakhs ப்ரீமியம் கேஷாக வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுறதுல எனக்கு ரெகுலராக ஒரு 12 கிளைண்ட்டு எவ்ரி இயர் 2 lakhs கேஷும் 3,000க்கு செக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ். மொத்தமாக 10 லட்சம், மொத்தமாக 20 லட்சம், மொத்தமாக 1 கோடி எல்லாம் கொடுக்க யாருனாலையும் முடியாது. பட் ஒரு பிஸ்னஸ் பேப்பர்கிட்ட இயர்லி ஒன்ஸ் 2 lakhs வாங்குறதோ, இல்லை ஒரு சேலரி பேப்பர் வந்து எவ்ரி மந்த் மிச்சமாகிற பணத்தை எடுத்து வச்சு ஒரு 2 lakhs வாங்குறதும் ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. அவங்கள பொறுத்தளவு கஷ்டம். அதை நம்ம கொண்டு போய் எடுத்து சொல்லி அவங்ககிட்ட வாங்கி பண்ணி கொடுத்துட்டான்னு வைங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு வருஷம் 2 லட்சம்னா 20 லட்சம் ஆச்சு, மாதம் 10,000 ரூபா ஆச்சு. ஹஸ்பண்டுக்கு 10,000, ஹஸ்பண்டுக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு 10,000, ரெண்டாவது அந்த 5% போனஸோட சாந்தியில் வரும். இதில் வெறும் டெபாசிட் அமௌண்ட் மட்டும் வரும். ஸோ ஜீவன் சாந்தியை பொறுத்தளவு அதை நான் ப்ரொமோட்டு கேப் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க. கன்வென்ஷனல் இஸ் மெயின், அதுதான் ஆரிஜின். ஸோ இதுவும் இதுவும் 3வது தூண். ஸோ 2 தூண் எப்படி குழந்தைகளோட படிப்பும் கல்யாணமும் முக்கியமோ, 3வது தூண் இந்த பென்ஷன். ஸோ இந்த 3ஐயும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டு எப்போவுமே எல்ஐசியில் இருக்கும், இதை நிறுத்தவே மாட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணால் குறையும் ஒழிய ப்ராடக்ட்டை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டு எங்கேயுமே யாருமே வைக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து கொடுத்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா எந்த எம்ப்ளாயருக்குமே ரொம்ப கஷ்டம். பட் அதை நம்ம எடுத்து பண்ணுறோன்னா நம்ம எல்ஐசியில் இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச அசட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற செக்மெண்ட்டும் அதுக்கு தான் முக்கிய காரணம். அடுத்த ப்ராடக்ட் நியூ ஜீவன் அக்ஷய். சாரி டு இன்டரப்ட், இன்னும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் நீங்க. சரிங்க சார். நியூ ஜீவன் அக்ஷய் அதில் அதில் சாந்தியில் வந்து மினிமம் ஏஜ் 30 லாஸ்ட் பர்த்டே. ஸோ ஜீவன் அக்ஷய் 7ல் வந்து மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 25 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த 25லேருந்து 30 வயசுக்குள்ளே யாரும் ஜாயின் பண்ணுறாங்களோ மினிமம் 10 லட்சம் இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும்னு ஒரு நாம்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ அதை நம்ம மனசில் வச்சு தான் நம்ம 25 கொண்டு போகணும். எடுத்தோடனே நீங்கள் 25ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 லட்சம் மினிமம்னு அவங்க சங்கடப்படுவாங்க. அதனால் யார்கிட்ட வால்யூம் அதிகமாக இருக்கோ 10 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா 25லேருந்து 30க்குள்ளே 10 லட்சம் வாங்கிக்கலாம். 30 வயசுக்கு மேலே ஆஸ் யூஸ்வல் இதில் நீங்கள் 2 lakhs சொன்ன மாதிரி செக்கு கேஷ் வாங்கி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் 100 வயசு வரைக்கும் ஆப்ஷன் எஃப்ல கொடுக்கலாம், 25லேருந்து 100 வரைக்கும் கொடுக்கலாம். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் கூட உங்களுக்கு 79ஓட முடிஞ்சிருது சாந்தியில். இதில் 100 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், அதுவும் எஃப் ஆப்ஷன் மட்டும்தான். மற்றபடி ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்கிற ஆப்ஷனில் 85 வயசு வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். ஸோ இது வந்து பேசிக் நாம்ஸ். அவங்க உட்காந்து பேசும்போது இதெல்லாம் மைண்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஏ டு ஜே உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே வெல்னோனாக இருக்கும். ஸோ எஃப்ஆ ஜேவா, சிங்கிளாக இருந்ததுன்னா எஃப் கொடுங்க, ஜாயிண்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜே கொடுங்க. ஸோ இது மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராடக்ட். வி ஆர் ஹேவிங் த போத் த ப்ராடக்ட்ஸ். இதை வச்சே நம்ம அவங்க மூலியமாகவே நிறைய ரெஃபரல் வரும். ஏஜ்டு பீசனுக்கு வேறு எதுவும் வேலை இருக்காதுங்க. கரெக்டாக பென்ஷன் 10ஆம் தேதி வரும், தம்பி பணம் வந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. ஓகே, அவங்க பக்கத்தில் இருக்கிற யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்துடும். ஸோ ஏஜ்டு பர்சன் மூலிமா வித்தவுட் எனி அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜீவன் அக்ஷய் 7ம் சாந்தியும் வருங்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்தை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு கேசி ராஜகோபாலன் சாருக்கு நன்றி சொல்லி, மற்றபடி என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. யூ ஹேவ் எனி டவுட் அட் எனி டைம் யூ கேன் கால் மீ. சார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நான் கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஆன்டி பேசுறதுக்கு. சரி சார். எக்ஸ்பர்ட் ஹூ இஸ் செல்லிங் மோர் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஓரளவுக்கு இண்டிகேட் பண்ணி எனக்கு ஏதோ ஒரு இதில் தட்டிட்டு கட்ஸ் ஃபீலிங் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி சார். யுவர் ஸ்பீச் இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக், போல்ட், கான்ஃபிடென்ட். சரிங்க சார். டெக்னிக்கலி சப்ஜெக்ட் வைஸ் அழகாக பேசினீங்க. தேங்க்யூ சார். ஓகே, மேபி இன்னும் ஒரு half an hour மேலே கொடுத்துருந்தா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்களா இருக்கும். சரிங்க சார். ரைட், எனிவே சரிங்க சார். இட்ஸ் அ குட் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ ஸோ மச். நவ் சார் தேங்க்யூ வெரி மச் எனி சார். டைம் மணிங்கிறதுனால எனி டைம் இந்த 3 பிளானுமே மணி தான் எப்போ பார்த்தாலும். சரிங்க So சார். now I would like to call upon our expert, Mr. Thanikachalam, Vellore Division, Dindivanam branch,
டு டாக் ஆன் த டேர்ம் பிளான். அவர் என்ன பிளான் பேசுவான்னு எனக்கு தெரியாது. வாங்க சார், வெல்கம். 8:25 ஆறுது, சார் 8:40 முடிக்கிறதுக்கு பாருங்க. டேர்ம் பிளானை பத்தி பேசுங்க. ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். சார் வணக்கம். ஆடியோபிள் சார்? எஸ் சார் ஆடியோபிள் எஸ் கேக்குதுங்களா எஸ். சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய பெற்றோர் தாய் தந்தை அனைவருக்கும் இந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இன்னைக்கு எல்ஐசியில் பேசுறதுக்கு வாய்ப்பு காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட டிஓ திரு ராகவேந்திரன் சார். அவர் தான் என்ன டிஓ எடுத்தாரு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது முதல்ல சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். அவருக்கு இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு நான் லீ குரூப்ல பேசுறதுக்கு என்னை அழைப்பு விடுத்த திரு ராஜகோபாலன் சாருக்கு பாதம் தொட்டு வணக்கங்களையும் நன்றிகளும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். ஆக்சுவலா நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற பிளான் பாத்தீங்கன்னா 2 டேர்ம் பிளான் இருக்கு. சாரி 3 இருக்கு. ஆனா மோஸ்டா நம்ம கொடுக்கறது வந்து 2 டேர்ம் பிளான். ஒன்னு அமர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா யுவா கிரெடிட். நீங்க யூத்தை கவர் பண்ணணும்னு இன்னைக்கு போனீங்கன்னா 35ல இருந்து 25 டு 30 45க்குள்ள கவர் பண்ணணும்னா யுவாட்டம் இஸ் த பெஸ்ட். பிரைவேட்டுக்கு நமக்கு டஃப் கொடுக்கக்கூடிய பிளான். இன்னைக்கு ப்ரீமியம் ரொம்ப காஸ்ட், ரொம்ப கம்மி. எலிஜிபிள் பாத்தீங்கன்னா 18 டு 45 நார்மல் ஏஜ். இதுக்கு என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்களோ 18 டு 45 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? நார்மலா இதுல வந்து சம்மர் ஷூட், மினிமம் சம்மர் ஷூட் பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபா. ஃபர்ஸ்ட் நான் யுவாட்டம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அமர் சொல்லிடுறேன். மினிமம் சம்மர் ஷூட் 50 லட்ச ரூபாய், மேக்சிமம் 5 கோடி வச்சிருக்காங்க. 5 கோடின்றது வந்து லிமிட் கிடையாது. கேஸ் பை கேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 5 கோடிக்கு மேல கேஸ் பை கேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா 2 சம்மர் ஷூட் வச்சிருக்காங்க. ஒன்னு லெவல் சம்மர் ஷூட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் சம்மர் ஷூட். லெவல் சம்மர் ஷூட்னா நம்ம என்ன டேர்ம் எடுக்கிறோமோ, இப்போ மினிமம் 15ல இருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. நம்ம 40 இயர்ஸ் டேர்ம் எடுத்தாலும் சேம் சம்மர் ஷூட் தான் இருக்கும். இப்போ 50 லேக்ஸ் எடுக்கிறோம்னா 50 லேக்ஸ் வந்து சம்மர் ஷூட் அப்படியே தான் இருக்கும். அடுத்து இன்க்ரீசிங் சம்மர் ஷூட். இன்க்ரீசிங் சம்மர் ஷூட் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 5 வருஷம் கழிச்சுட்டு 6வது வருஷத்துல இருந்து நமக்கு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வருஷமும் 10 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். அந்த நம்ம என்ன பேசிக் சம்மர் ஷீட் கொடுக்குறோமோ அந்த சம்மர் ஷீட் 10 வருஷத்துல டபுள் ஆயிடும். இப்போ 50 லட்சம் நம்ம சம்மர் ஷீட் கொடுக்குறோம் போது 15 வருஷம் அதான் டபுள் ஆயிடும். அதோட நமக்கு ஸ்டாப் ஆயிடும் அந்த சம்மர் ஷீட் பாத்தீங்கன்னா. எலிஜிபிள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா வந்து 2 கிரேட் வச்சிருக்காங்க, ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர். ஸ்மோக்கரா இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நான் ஸ்மோக்கர் சொன்னார்னா அவர் கம்பல்சரி டெஸ்ட் எடுத்தே ஆகணும். யூரினரி கோட்டினைன்ற ஒரு டெஸ்ட் எடுத்தே ஆகணும். அவரு இதை எடுத்தாதான் நம்ம நான் ஸ்மோக்கர் இதுல கொடுக்க முடியும். அதுல நான் நிறுத்திட்டேன், அந்த வந்து ஸ்மோக் பண்ணதுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், டொபாக்கோவோ இல்ல ஸ்மோக்கிங் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து ஸ்மோக்கர் தான் வருவாரு. ஆனா அந்த டெஸ்ட் எடுக்க வேணாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல மினிமம் ஏஜ் சொல்லிட்டேன் 18, மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி வந்து 45. மினிமம் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 33, மேக்ஸிமம் வந்து 45. சம்மர் ஷூட் சொன்னேன் இல்லைங்களா? இதுல இன்க்ரீசிங் சம்மர் ஷூட் சொன்னேன் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 75 லட்சம் வரைக்கும் ஒரு லட்சமா கூட்டிட்டு போகலாம். 75 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 25 லட்சமா கூட்டிட்டு போகணும். 1.5 கோடியில இருந்து 4 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 50 லட்சமா கூட்டிட்டு போகணும். 4 கோடிக்கு மேல போனா ஸ்ட்ரைட்டா 1 கோடிக்கு தான் நமக்கு போயிடணும். இதுதான் வந்து இன்க்ரீசிங் சம்மர் ஷூட் நமக்கு கொடுக்குற சம்மர் ஷூட் நம்ம இப்படிதான் கொடுக்க முடியும். இன்க்ரீசிங் சம்மர் ஷூட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லைங்களா? ப்ரீமியம் பாத்தீங்கன்னா மோடு பாத்தீங்கன்னா 2 மோடு தான். நம்ம 3 மோடு நம்ம கட்டலாம். இயர்லி மோட், ஆஃப் இயர்லி மோட், சிங்கிள் ப்ரீமியம். இந்த 3 மோட் இருக்கு. மினிமம் சம்மர் நம்ம சம்மர் மினிமம் பேயபிள் பாத்தீங்கன்னா 3000ல இருந்து 30,000 மினிமம் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுல வந்து மெச்சூரிட்டி கிடையாது. இந்த பிளான் மற்ற எல்லா பிளான்லயும் மெச்சூரிட்டி இருக்கும். நம்ம இந்த பிளான் வந்து மெச்சூரிட்டி கிடையாது. அதனால மெச்சூரிட்டிக்கு வாய்ப்பு இல்லாத பிளான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர், நான் ஸ்மோக்கர் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இன்க்ரீசிங் சம்மர் ஷூட்டும் சொல்லிட்டேன். இது ரெண்டுக்குமே வந்து ப்ரீமியம் டிஃபர் ஆகும். சிங்கிள் ப்ரீமியம், லெவலிங் ப்ரீமியம், சாரி லிமிடெட் ப்ரீமியமுக்கும் இன்க்ரீசிங் ப்ரீமியமுக்கும் பாத்தீங்கன்னா லெவல் ப்ரீமியமுக்கும் சம்மர் ஷூட்டுக்கும் ப்ரீமியம் கூடும். சார் கேக்குதுங்களா? எஸ் எஸ், கோ ஹெட். ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு நான் ஸ்மோக்கர் 50 லட்சம் கொடுக்குறேன்னாக்கா அவருக்கு வந்து இயர்லி பிரீமியம் பார்த்தா 940 ரூபாய் தான் வரும். ரொம்ப கம்மி கஷ்டமா. ஒரு யங்ஸ்டரை ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிளான் இன்னைக்கு யாருமே வந்து நான் எல்ஐசியா அப்படின்னு முகம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னும் போது யங்ஸ்டர் கிட்ட நீங்க அவ்வளவு லாங்லாம் கட்ட வேணாம், ரொம்ப சீக்கிரமா கட்டி முடிச்சிடலாம். இல்ல சிங்கிள் பிரீமியம் வச்சிருக்காரு அவர்கிட்ட கூட போய் வாங்கிக்கலாம். சிங்கிள் பிரீமியம் கூட வாங்கி போட்டுடலாம். நம்ம அவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணலாம்? சார் நீங்க ஸ்மோக் பண்றீங்களா, ஒரு நாளைக்கு ஸ்மோக் பண்ற காசை எடுத்து எல்ஐசிக்கு வச்சிருங்க, உங்க குடும்பத்துக்கு தனியா
பாதுகாப்பு எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசலாம். இப்போ ஸ்மோக்கருக்கும் நான் ஸ்மோக்கருக்கும் ப்ரீமியம் கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசு அவர் ஸ்மோக்கரா இருந்தாக்கா 50 லட்சத்துக்கு நான் சொல்றேன், 30 வருஷம் டேர்ம் கொடுக்குறேன்னாக்கா 10,000 ரூபாய் தான், 10,000 ரூபாய்க்குள்ள 9,440 ரூபாய் தான் ப்ரீமியம் வரும். அது அவர் ஸ்மோக்கரா இருந்தா மேல், நான் சொல்றது மேலுக்கும் ஃபீமேலுக்குமே வந்து இதுல பாத்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து டிஃபர்மெண்ட் வரும், ப்ரீமியம் குறையும். ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் குறையும், ஃபீமேல் கிரேடுக்கு. மேல் ஸ்மோக்கரா இருந்தா 14,160 ரூபாய் வரும் வருஷத்துக்கு, 30 வயசு ஆளுக்கு 30 வருஷம் டேர்ம் கொடுத்தாக்கா. இது வந்து நான் சொன்னது வந்து லெவலிங் சம்மர்ஷிப். அது இன்க்ரீசிங் சம்மர்ஷிப் இருக்கு இல்லைங்களா? இன்க்ரீசிங் சம்மர்ஷிப்னா ஆல்ரெடி நம்ம டேர்ம் வந்து ஒரு 20 வருஷம் எடுத்திருக்கோம், இல்ல ஒரு 30 வருஷம் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. மொதல் 5 வருஷம் என்ன சம்மர்ஷிப் ஸ்டார்டிங் கொடுக்குறோமோ 50 லட்சம் கொடுக்குறோம்னா 50 லட்சம் தான் இருக்கும். 6வது வருஷத்துல இருந்து அது கூட்டிகிட்டே இருக்கும் 10% அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரீமியம் வருங்க. ஃபீமேல் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் லெவல் சப்மிஷன் சொன்னேன் இல்லைங்களா, 50 லட்சத்துக்கு மேலுக்கு நான் ஸ்மோக்கருக்கு 9,440 ரூபாய் வரும்னு சொல்லிட்டு, இங்க பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பாருங்க 7,965 ரூபாய் தான் வரும் நான் ஸ்மோக்கர். ஸ்மோக்கரா இருந்தா இதுவாகும். அது இன்க்ரீசிங் சம்மர்ஷிப் போனீங்கன்னா ஆனுவலுக்கு 14,927 ரூபாய் தான் வரும் நான் ஸ்மோக்கருக்கு மேல். ஃபீமேலா இருந்தா 12,151 ரூபாய் தான் வரும். இது நம்ம யார் யாருக்கெல்லாம் தரலாம் அப்படின்னு நார்மலா பாத்தீங்கன்னா 18 வயசு இப்படி இருக்க முடியுது இல்லையா, அதுல யாருக்கெல்லாம் இன்கம் இருக்குதோ அவங்களுக்கு தான் நம்ம தர முடியும். பை அவங்க பாத்தீங்கன்னா என்ஆர்ஐக்கு நம்ம இந்த பிளான்ஸ் கொடுக்கலாம். என்ஆர்ஐ கொடுக்கலாம்னும் போது நிறைய பேசணும், டைம் இருக்குமானே தெரியல, என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். என்ஆர்ஐக்கும் கொடுக்கலாம். கேமரா என்ஆர்ஐ கேமரா சார், கேமரா கொஞ்சம் கீழே இருக்குங்க, உங்க முகம் தெரிய மாட்டேங்குது. கேமரா கேமரா கட்ட வைங்க. முகம் ஓகே, தெரியுங்களா தெரியுது, பேசுங்க பேசுங்க. சார்? இப்ப தெரியுங்களா? கேக்குது, கோ ஹெட் கோ சார் ஹெட். இப்ப தெரியுங்களா? எஸ் ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே சார். சார் என்ஆர்ஐ மத்த பாலிசிஸ் பாத்தீங்கன்னா நம்ம மெயில் ஆர்டர் பிசினஸ் பண்ணி வாங்கலாம். ஆனா இந்த பாலிசி நம்ம மெயில் ஆர்டர் பிசினஸ்ல வாங்க முடியாது. அவர் எப்ப இந்தியாவுக்கு வராரோ அப்பதான் பண்ண முடியும். அவர் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கணும், இந்தியன் ரெசிடென்சியா இருந்தா மட்டும்தான் இந்த பாலிசிஸ் கொடுக்க முடியும். அதர்வைஸ் அவர் இந்தியன் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டாரு, அங்க ஃபாரின் ஆரிஜின் ஆயிட்டாருன்னா அவருக்கு இந்த பாலிசிஸ் தர முடியாது. ஓகேங்க, இது ஒண்ணு இருக்கு இந்த பாலிசிஸ்ல. மத்த எல்லா பாலிசிலும் என்ன மெயில் ஆர்டர் பிசினஸ் நம்ம வாங்கிக்கலாம், இந்த பாலிசிஸ்ல வாங்க முடியாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் இதுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட். 50 லட்சத்துல இருந்து 2 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா தான் அவருக்கு தர முடியும். டிகிரி முடிச்சிருந்தா அவருக்கு நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அது வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் இருக்கணும். நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இன்கம் ப்ரூஃப் இருக்கணும். மற்ற பாலிசிஸ்க்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்காது. இந்த பாலிசிக்கு மினிமம் ஆஸ் பர் மை நாலேஜ், ஏன்னா பெரிய பெரிய ஜாமான்கள் பேசிய மேட எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அதனால மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th. அதுவும் பாத்தீங்கன்னா 50 லட்சத்துல இருந்து 2 கோடி வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கஸ்டமர் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிட்டாங்கன்னும் போது நம்ம அவங்களுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், டிபெண்ட் பண்ண அவங்களுடைய இன்கம் பொறுத்து. அதே மாதிரி சரண்டர் வேல்யூ கிடையாது சொல்லிட்டு டெத் பெனிஃபிட் இருக்கு இல்லைங்களா, டெத்துமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே மாறும். இப்போ லெவல் சம்மர்ஷன் கொடுத்துருக்கோம் போது பாலிசி எடுத்த 30 நாள்ல இருந்து பாலிசி எடுத்த டேட்ல இருந்து ரிஸ்க் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். லெவல் சம்மர்ஷூட் நம்ம 30 வருஷம் கொடுத்திருந்தாலும் அவருக்கு என்ன டெத் பெனிஃபிட் வருமோ அந்த லெவல் சம்மர்ஷூட் தான் கொடுப்போம். இன்க்ரீசிங் சம்மர்ஷூட் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசி எடுத்து ஒரு 50 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்காரு, பை சான்ஸ் 10வது வருஷம் அவர் இறக்குறாரு அப்படின்னும் போது 5 வருஷம் அவருக்கு வந்து 10% கூடி இருக்கும். 50 லட்சம் போது அவருடைய 10வது வருஷம் என்ன வந்திருக்கும், கிட்டத்தட்ட வந்து 50% கூடி இருக்கும், 25 லட்சம் கூடி இருக்கும். அப்ப என்ன சம்பாஷூட் நம்ம அதுதான் கொடுப்போம் அவருக்கு. இதான் வந்து இன்க்ரீசிங் சம்பாஷூட்ல சொல்லியிருக்காங்க. பை சான்ஸ் அவர் ஆஃப்டர் 15th இயர் முடிஞ்சிடுச்சுன்னா அப்ப அவருடைய சம்பாஷூட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிட்டு இருக்கும். டபுள் ஆனதுக்கு அப்புறம் என்ன நம்ம சம்பாஷூட் ரீச் ஆயிருக்கோ அதுதான் கொடுப்போம். இதுல என்ன ஒரு சிலது வச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் ப்ரீமியம் மோடு வந்து ரெகுலர் ப்ரீமியம் வந்து ரெகுலரா கட்டிட்டே இருப்போம். லிமிடெட் ப்ரீமியம் என்னும் போது 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கு. நம்ம லிமிட்டடா கட்டி முடிக்கிறோம் அப்படின்னும் போதும் அந்த பீரியட் கூட கட்டியிருக்காங்களோ என்ன கட்டியிருக்காங்களோ இதுல பார்த்தா 125% கிடைக்கும். ஆர் 7 times ஆனுவலைஸ்டு பிரீமியம் அல்லது சம்மர்ஷூட், ஏன்னா சம்மர்ஷூட் இருக்கும் அந்த சம்மர்ஷூட் கிடைக்கும். தென் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாலிசியில சிங்கிள் பிரீமியம் மோட் இருக்கு. சிங்கிள் பிரீமியம் வாங்கிட்டேன் போது இந்த பாலிசி நான் ஆல்ரெடி சொன்ன மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு, பட் 2 மோடுக்கு மட்டும் சரண்டர் வேல்யூ உண்டு. பட் நம்ம சொல்லக்கூடாது கஸ்டமர் கிட்ட, பட் ஆஸ் பர் நம்ம நாலேஜ் வளர்க்கணுன்றதுக்காக சொல்றேன். சிங்கிள் பிரீமியத்துக்கும் லிமிடெட் பிரீமியத்துக்கு மட்டும் இதுல வந்து சரண்டர் வேல்யூ உண்டு. இப்ப இதுல சிங்கிளா ஒருத்தர் கட்டிட்டாரு, ஒரு 30 வருஷம் டேர்ம் எடுத்திருக்காரு,
அவர் சிங்கிளா கட்டிட்டாருன்னும் போது பை சான்ஸ் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போறாருன்னும் போது இதுல நம்ம வந்து என்ன அதுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க. அதை பொறுத்து ரிஸ்க் கவரேஜ் அதெல்லாம் கழிச்சுட்டு என்ன அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாங்க. அது தனி கால்குலேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற எல்லா பிளான்லயும் நம்ம சூசைட் அட்டம்ப்டுக்கு வந்து கேஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த பிளான்ல வித்தின் சூசைட் அட்டம் கேஸ் உண்டு, பட் வித்தின் 1 இயர்க்குள்ள கிடையாது. பட் இந்த பிளான்ல வித்தின் 1 இயர்க்குள்ள சூசைட் அட்டம் பண்ணாலும் அவருடைய ஆனுவல் பிரீமியம் கட்டியிருக்காரு இல்லைங்களா, அந்த பிரீமியத்துல இருந்து சம் பர்சன்டேஜ் போக, அதாவது இன்சூரன்ஸ் சார்ஜஸ் அதெல்லாம் போக 80% நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து டெத் பெனிஃபிட் தரேன் இல்லைங்களா, டெத் பெனிஃபிட்டை அவர் வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போகும்போது மினிமம் மந்த்லிக்கு 5,000 இருக்கணும், கோட்டடிக்கு வந்து 50,000 இருக்கணும், ஆஃப் ஏடிக்கு வந்து 25,000 இருக்கணும். பட் இயர்லியா போகும்போது 50,000 இருக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இல்லை அதே மாதிரி ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கர் 2 பேருக்குமே ப்ரீமியம் கோடும் இதையும் நான் சொல்லிட்டேன். ப்ரீமியம் ரிபேட்ஸ் இருக்குது இந்த பாலிசிஸ்ல. மேல போக போக நமக்கு பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ரிபேட்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். 1 to 1 கோடி வரைக்கும் நமக்கு ப்ரீமியம் ரிபேட்ஸ் கிடையாது. 1 கோடிக்கு மேல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ரிபேட்ஸ் உண்டு. ஐ சம்மர்ஷூட்டுக்கு ரிபேட்ஸ் உண்டு. 30 வயசுக்குள்ள இருக்காரு அப்படின்னா அவருக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ள 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் ரிபேட்ஸ் எதுவும் கிடையாது. 1 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் போறாரு 30 வயசு உள்ள ஒரு நபர், நான் சொல்றது எக்ஸாம்பிள், 1 கோடியில இருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் எடுக்கிறாருன்னும் போது 18% ரிபேட்ஸ் உண்டு அவருக்கு. அது வந்து ரெகுலர் பிரீமியமா இருந்தா. லிமிடெட் பிரீமியமா இருந்தா 2 கோடிக்கு மேல 2 கோடி 33% இருக்குது. நான் சொல்றேன் ரெகுலர் பிரீமியம். அதே மாதிரி 31 வயசுல இருந்து 45 வயசு போறாங்க இருக்கிற ஒரு நபர் எடுக்கிறாருன்னும் போது 1 கோடி வரைக்கும் எதுவும் கிடையாது. 1 கோடிக்கு டு 2 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 16% வந்து நமக்கு ரிபேட்ஸ் இருக்குது. ஐசாம் இஷ்யூட்டுக்கு ரிபேட்ஸ் இருக்குது. அதுவே 2 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் போறாங்க 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்தாக்கா 33%, 31 டு 45க்குள்ள இருக்கிறவங்களுக்கு 31% ரிபேட் இருக்குது. 5 கோடிக்கு மேல போறாங்க, அவங்க கேஸ் பை கேஸ் போலான்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்களோட இன்கமை பொறுத்து 5 கோடிக்கு மேல போறாங்க எடுக்கிறாங்கன்னும் போது 30 வயசுக்குள்ள 40% ரிபேட்ஸ் இருக்குது. 31 டு 45 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா 37% ரிபேட்ஸ் இருக்குது. சிங்கிள் பிரீமியம் அதே மாதிரி ரெகுலர் பிரீமியம் லிமிடெட் பிரீமியம் மட்டும் சொன்னீங்களா, சிங்கிள் பிரீமியம்க்கும் ரிபேட்ஸ் இருக்கு. சிங்கிள் பிரீமியம் பாத்தீங்கன்னா அது 1 கோடி வரைக்கும் கிடையாது. 30 வயசுக்குள்ள இருந்தாருன்னா 1 கோடி வரைக்கும் கிடையாது. 30 வயசுக்கு மேல அப்படி இருக்காருன்னும் போது 17%, 1 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் அவர் சம்மர் ஷீட் எடுக்கிறாருன்னு போது 17% வந்து ரிபேட் உண்டு. அதுவே வந்து 2 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் எடுக்கிறாருன்னா 30% வந்து ரிபேட் உண்டு. 31 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னும் போது 1 கோடி வரைக்கும் எந்த ரிபேட்டும் கிடையாது சம்மர் ஷூட்டுக்கு. 1 கோடிக்கு மேல 1 கோடியில இருந்து 2 கோடி வரைக்கும் போறாருன்னும் போது 15% ரிபேட் உண்டு. அதுவே அவர் வந்து 2 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் போறாருன்னும் போது 28% உண்டு. அவரே வந்து 5 கோடிக்கு மேல போறாருன்னா 32% உண்டு. ஓகேங்களா? இது வந்து நான் சொல்றது எல்லாமே யுவாட்டம். இப்ப யுவாட்டமுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு சின்ன இது மட்டும் பாத்துக்கலாம், டைம் வந்துட்டே இருக்குதால நான் அது மட்டும் ஃபர்ஸ்ட். நமக்கு இது அந்த மாதிரி பிளான், இந்த பிளான் வந்து ரொம்ப ஈஸியா கன்வெர்டபுளா கொண்டு போயிடலாம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட. சில பேர் பணம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சார் எனக்கு வேணாம், இன்சூரன்ஸே வேணான்றவங்க, ஷேர் மார்க்கெட்ல போட போறாங்க சார், எல்ஐசியே வேணான்றவங்ககிட்ட இந்த பிளான் ஈஸியா சார் வேணாம் சார், சிங்கிளா வாங்கி ஒரு பிளான் நீங்க போட்டு விட்டுலாம் சார். உங்களுக்கு நீங்க குறைஞ்ச அமௌண்ட் கொடுங்க, ஃபேமிலிக்கு ஒரு ரிஸ்க் கவரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டலாம் இந்த பிளான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து மோஸ்ட்லி நம்ம 50 லட்சம்ன்றதால மோஸ்ட்லி பிரான்ச் லெவல்ல வந்து க்ளோஸ் ஆகாது. ஓகேங்களா? பிரான்ச் லெவல்ல போகாது. அதே மாதிரி டிவிஷனல் ஆஃபீஸ் 50 லட்சம் இருக்கு, அதுக்கு மேல என்ன போகணுன்றது எல்லாரும் உங்களுக்கே தெரியும். இந்த பிளான் யுவாட்டம் வந்து மினிமம் 50 லட்சம்ன்றதால பிரான்ச் லெவலில் க்ளோசிங் ஆகுது. நீங்க இதை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த பாலிசிஸ் தரலாம். ஆனா அவங்களுக்கு லெவல் சம்மர்ஷீட் மட்டும்தான் கொடுக்க முடியும், இன்க்ரீசிங் சம்மர்ஷீட் தர முடியாது அவங்களுடைய. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் கிடையாது, ஸ்டடி என்னவோ என்ன எடுத்திருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு தர முடியும். டெத் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா
அவங்க எடுக்கிற சப்போஸ் ஆல்ரெடி எடுத்திருக்க பாலிசிஸ், இப்ப எடுத்திருக்க பாலிசி எல்லாமே சேர்ந்து அண்டர் சியூஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் கொடுப்பாங்க. எஸ்யூஜி கன்சிடர் பண்ணி அப் டு 175% வரைக்கும் ரிஸ்க் கவரேஜ் கொடுக்குறாங்க இந்த பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க இன்னொரு பெஸ்டான பிளான் பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ல இப்பத்தி இது போதும் நினைக்கிறேன் என்னுடைய நாலேஜ் கேட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு வந்து ஜீவன் அமர். நம்ம பெரிய சம்மர்ஷிப் பண்ண முடியாது, சின்ன சின்ன பாலிசிஸ் பண்றோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 25 லட்சம் மினிமம். இதுல யுவா டம்ல வந்து 50 லட்சம், அதுல பாத்தீங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? 25 லட்சத்துல இருந்தே தொடங்கிக்கலாம். 25 லட்சத்துல இருந்து நோ லிமிட். இதுல வச்சு யுவா டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோடி வரைக்கும் லிமிட் வச்சிருப்பாங்க. பை கேஸ் வந்து 5 கோடிக்கு மேலேயும் கூட்டிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீவன் அமர்ல ஸ்டார்டிங்கே வந்து 25 லட்சத்துல இருந்தே பண்ணலாம். இன்னும் ஈஸியா, அதை விட இது இன்னும் ஈஸியா அப்ரோச் பண்ணது. பட் என்னன்னா அதுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மிஸ்டர் யுவா டர்ம்ல தணிகாச்சலம் சார், யுவர் டைம் ரொம்ப இன்னும் ஒரு பிரீமியம் அப்படின்னு. மிஸ்டர் தணிகாச்சலம் சார், இன்னும் ஒரு அரை நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி யுவர் டைம் இஸ் எக்ஸீடட். அரை நிமிஷம் எடுத்துக்கலாம் நீங்க. சரி, ஓகே சார். ஆ ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். யுவா டர்முக்கும் அமருக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு பெரிய வித்தியாசம். யுவா யுவா டர்ம்ல வந்து எந்த ரைடரும் கிடையாது. பட் அமர்ல வந்து ஏடிடி இருக்கும் உங்களுக்கு. அந்த ரைடர் உண்டு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நண்பர்களே, சவுண்ட் வராம பாத்துக்கோங்க ப்ளீஸ். அவங்க வரும். சார் இந்த வாய்ப்பினை கொடுத்த அனை மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னை முதல்ல பேச வச்ச ராஜகோபால் சாருக்கு மீண்டும் ஒரு முறை பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ராஜகோபால் சாருக்கு ரொம்ப நன்றிலாம் சொல்ல வேண்டாம். பேச வந்தது அழகா பேசிட்டீங்க. வெல்டன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சார். இல்ல இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி தெரியல. நல்லாவே அருமையாகவே பேசினீங்க. இருந்தாலும் ஃபீட்பேக்கும் கேட்கலாம். நம்ம குறைகளும் சொல்லக்கூடாது, நிறைகளும் சொல்லணும், குறைகளும் சொல்லணும். அது இருந்தா குறைகளை நல்லபடியா எடுத்துக்கணும். we have to correct. நானுமே தப்பு பண்றேன் இல்லையா? So, அதனால தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபேர்லி கவர்ட். ஸோ எனி டைம் மணி, எப்போதுமே மணி இருக்கணுங்கிறதுல அழகா நீங்க டேர்ம் பிளானை சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ்டர் ஆர் கண்ணன் ஃப்ரம் ட்ரிச்சி யூனிட் 1 அட்டாச் டு தஞ்சாவூர் டிவிஷன். கண்ணன் சார் வணக்கம் சார். வணக்கம். மணி பேக் பத்தி பேச விரும்புகிறார் அவர். மணி பேக் பத்தி பேசுவாரு. நண்பர்களே, ஒன் மோர் ரிக்வஸ்ட், சவுண்ட் வராம பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ஏன்னா அவர் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸ்பீக்கருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இட் இஸ் நவ் 8:43 சார். கரெக்டா? ஓகே சார். 43 ஓகே சார். 43 கரெக்டா 15 நிமிஷம் எடுத்துக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே சார். எங்கள் சிஎல்ஐ சார் பி கனகராஜ் சாருக்கும் மற்றும் கேஎஸ்ஆர் மற்றும் சிஓ டீம் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பேசுறேன். இன்னவரும் பேசினாரு. நான் மணிபேக் பிளானை பத்தி தான் சார் பேச போறேன். நீங்க மூத்த முகர்கள் பேசினதை தான் எடுத்து நானும் பேச போறேன். பாத்தீங்கன்னா மணிபேக் பிளான் 720 and 21 பத்தி பேச போறேன். இது பாத்தீங்கன்னா 3 ரைடர் இருக்கு. ஏடிடிபி ரைடரு, ஏபி ரைடரு, டேர்ம் ரைடரு, 3 ரைடர் அவைலபிளா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 720ல வந்து பாலிசி காலம் டேர்ம் 20 வருஷம்னா 5 வருஷம் மட்டும் பே பண்ணா போதும். அந்த 5 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் முடிஞ்சு சம்மர்ஸ்ல 20% எஸ்பி அமௌண்ட் கிடைக்கும். இது இல்லாம ஏபி ரைடர்ல ஆனா மாத்தி மாத்தி சொல்றேன். ஆனா நீங்க இல்ல இல்ல, அப்படி நீங்க சொல்லக்கூடாது. கொஞ்சம் சொல்லணும். கண்ணன் சார், நீங்க 720 20 15 அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பேசுங்க. தென் 721 20 20 அப்படி பேசுங்க. இல்லடா கன்ஃபியூஸ் ஆவாங்க, உங்களுக்கும் கன்ஃபியூஸ். இல்ல எதை ஒண்ணு பேசுங்க, எய்தர் வே. ஓகே சார், 720 பேசுறேன் சார். ரைட். ஓகே சார். 3 ரைடு உண்டு. ஏடிடிபி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட், டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் உண்டு. ஏபியில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ண வந்து 3 times ஆக்சிடென்ட் பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் லோனு உண்டு. ஒரு வருஷம் பிரீமியம் ஃபுல்லாக பே பண்ணியிருந்தா லோன் வாங்கிக்கலாம். ஏபியில் இன்னொரு இது சொல்லாமல் இது பண்ணிட்டேன். என்னன்னா 1 கோடி வரைக்கும் தான் மேக்சிமம் அலௌடு. அது சிறுவன்மணியை தவிர. சிறுவன்மணி ஏன்னா சம்மர்ஸுடைய 1 கோடி, அது ஒன்றே விதிவிலக்கு.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா டேர்ம் ரேட்ல பாத்தீங்கன்னா 25 லட்சம் தான் மேக்சிமம். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மணி பேக் பிளானை பொறுத்தவரையும் அந்த நம்ம அந்த வேல்யூ 20% வாங்குறத அடுத்து 6வது வருஷம் இதை நல்லா கரெக்டா ரொட்டீனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 6வது வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு பே பண்ணாருன்னா 6வது வருஷம் வந்து இஷ்டப்பட்டு பே பண்ணலாம். அதை வந்து டைம் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ரிவிஷனரி போனஸ் அண்ட் எஃப்ஏபி அண்ட் இல்ல பிளஸ் எஃப்ஏபி பிளஸ் 40% பேசிக் சம்மோஸ் இல்ல, இதுதான் மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு கஸ்டமர் வந்து 5 வருஷம் பே பண்ணிட்டு 20வது வருஷம் வாங்கினா. டெத் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா 1.25 மடங்கு 1.25 மடங்கு இந்த பிளான்ல. இது மாதிரி பாலிசி வந்து 2 லட்சம் மினிமம் சம்மோஸ்டு, ஏஜ் வந்து 13ல இருந்து 50 வரையும். அது மாதிரி பாலிசி சம்மர்சைடு வந்து மல்டிபிள் பண்றது வந்து முன்ன மாதிரி 10,000 5,000 மல்டிபிள் பண்ண முடியாது. 25,000 25,000 தான் மல்டிபிள் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு வந்து 2.25 லட்சம், 2.5 லட்சம், 2,75,000, 3 லட்சம், அது மாதிரி மினிமம் சம்மர்சைடு 2 லட்சம்னு சொன்னேன். மேக்சிமம் வந்து நோ லிமிட், அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சப்போஸ் இப்பதான் பாலிசி வந்து பெய்டப் ஆயிருச்சு, அவர் டெத் ஆகுறாருன்னா ஒரு 5 வருஷம் கட்டியிருக்காரு, 5 வருஷம் கட்டிட்டு 6வது வருஷம் அப்படியே கட்டாம விட்டு ஒரு 10வது வருஷம் டெத் ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் சம்மர்ஸ்னா என்ன அவருக்கு கிடைக்கும் பாத்தீங்கன்னா டெத் சம்மர்ஸோட வந்து ஓவராலா 5,96,666 ரூபாய் கிடைக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது வருஷம் டெத் ஆயிட்டு வாங்கினார்னா, ஏன்னா அவர் பே பண்ணிருக்கிறது 5 வருஷம் இன்ட்டு சம்மர்ஸோடு 10 லட்சம், 10 லட்சம் எடுத்திருக்கேன் கால்குலேஷன். பிரீமியம் பேயிங் டைம் 5 வருஷம் வகுத்தல், அது பாத்தீங்கன்னா 3,33,333 ரூபா வரும் இன்ட்டு 1.25 மடங்கு, அது 4,16,666 ரூபா வரும். பிளஸ் போனஸையும் கூட்டிக்கணும். அவர் எஸ்பி அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் சரி வாங்காம இருந்தாலும் சரி, இது ஒண்ணு திருப்பி நீங்க கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு உள்ளது. அதனால 4,16,666 ரூபா பிளஸ் 1,80,000 கூட்டி 5,96,666 ரூபா வரும் பெய்டப் ஆகியிருந்தால் பாலிசி. இது மெச்சூரிட்டி பெய்டப், இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. மெச்சூரிட்டி அதே மெச்சூரிட்டி கான்செப்ட், சம்மர்ஸோட 10 லட்சம் 5 வருஷம் தான் பே பண்ணியிருக்காரு. 5 அது மாதிரி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பேமெண்ட் பே பண்ண வருஷம் இன்ட்டு சம்மர்ஸோடு வகுத்தல் 5 வருஷம் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் 3,33,333 ரூபா வரும். பிளஸ் போனஸை கூட்டிக்கணும். இதுல தான் ஒரு என்ன எஸ்பி அமௌண்ட்டை கழிச்சுக்கணும். ஏன்னா 5 வருஷம் முழுமையாக கட்டி தான் கம்பல்சரி 6வது வருஷம் எஸ்பி அமௌண்ட் வாங்கியிருப்பார். இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து 1,33,333 ரூபா வருது எஸ்பி அமௌண்ட்டை கழிச்சுட்டா. பிளஸ் போனஸோட கூட்டிங்கன்னா 3,13,333 ரூபா வருது மெச்சூரிட்டி பெய்டப் சம்மர்ஸ்டு. அது மாதிரி செட்டில்மெண்ட் ஆப்ஷனும் வாங்கிக்கலாம் மெச்சூரிட்டியை பொறுத்தவரையும். மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷமா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 வருஷத்து காலத்துக்கு எப்படின்னா மந்த்லியாகவும் வாங்கிக்கலாம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லியாகவும் வாங்கிக்கலாம். மினிமம் சார் சொன்ன மாதிரி டேர்ம் பிளான்ல சொன்ன மாதிரி 5,000 மந்த்லி, குவார்டர்லியா இருந்தா 5,000, ஆஃப் இயர்லியா இருந்தா 25,000, இயர்லியா இருந்தா 50,000. இன்னொன்னு, இந்த எஸ்பி அமௌண்ட்டை வந்து எனக்கு வேணான்னு சொல்லி டிஃபர்மெண்ட் பண்ண முடியாது, கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். அவங்களுக்கு கம்பல்சரி கிரெடிட் ஆகிரும் அக்கௌண்ட். இப்பதான் ஃபர்ஸ்டே கொடுத்துட்றோம், முன்ன கூட நிப்பாட்டி அக்கௌண்ட் கொடுக்கறதுல இப்ப கம்பல்சரி கொடுத்துட்றோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க 5வது வருஷம் முடிஞ்சோடனே 6வது வருஷம் ஸ்டார்டிங்லேயே எஸ்பி அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு. சார் என்ன டைம் இருக்குங்களா சார்? 5 நிமிஷம். பேசலாம் பேசலாம். எஸ் எஸ், டைம் இல்லைன்னா நானே மணி அடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. ஓகே சார், சார் பேசுறேன் சார். 8:58 வரைக்கும் பேசலாம் நீங்க. ஓகே சார், ஓகே சார், பேசுறேன் சார். அது மாதிரி இந்த பாலிசி வந்து நிறைய பேசலாம், டைமுங்கிறது கொஞ்சம் இதுவும் மிங்கிள் ஆகி
ஏன்னா இந்த பாலிசி வந்து லேப்ஸ் ஆகிறது மிக குறைவு. ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி அவரோட பணத்தின் மதிப்பை வந்து இன்ஃபுளுயன்ஸ் வந்து அனுபவிக்கிறார் கஸ்டமர். ஐ மீன் நம்மள முதற்கொண்டு அனைவருமே. ஏன்னா இந்த பணத்தை வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரியே 5 வருஷம் வண்டி கஷ்டப்பட்டு கட்டினாருன்னா 10 லட்சம் சம்மோசோடுக்கு 2 லட்சம் 6வது வருஷம் வாங்குறாரு. அதுல எதுலயோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இது வந்து ஒரு ஒரு கம்பல்சரி ஒரு சஸ்பென்ஸாக ஒரு 3% ஈல்டு எடுக்கிறாருன்னா அந்த அமௌண்ட் வந்து கட்டினாருன்னா ஒரு இயர்லி கையில இருந்து 6வது வருஷம் வந்து ஒரு 8,000 தான் போட போறாரு. 72,000 வந்துடும் ஈல்டு. ஒரு ஒரு பிசினஸே பண்றாரு, எடுத்துருவாரு. அவர் வந்து நான் மினிமம் தான் சொல்லியிருக்கேன். இது லேப்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் கஸ்டமர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணி நல்லா சர்வீஸ்ல இருந்தா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கலாம். அது போல எஸ்பி அமௌண்ட் வாங்கிட்டு டெத் பெனிஃபிட் அதிகமா வாங்குற பாலிசி பார்த்தீங்கன்னா மணி பேக் பிளான் தான். மற்ற பிளானை ஒப்பிடும்போது மற்ற பிளான்லாம் சொல்லலாம், இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில். ஏன்னா நான் இந்த ஃபினான்ஸ் இயர்ல 2 பிளான் வந்து மணி பேக்கு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா பாலிசியே வேணான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணவங்கள்ட்ட மணி பேக்கை சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஏன்னா லாங் டைம் இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியது நானா இது பண்ணது நானா சொல்லல, கூகுள்ல வந்ததுதான். இப்ப இருக்க 10 லட்சம் வேல்யூ வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு 5 லட்சமா மாறும். அதே இன்னும் 5 வருஷம் கழிச்சு 2040ல 3.5 லட்சமா மாறும். அதே 2045ல 2.5 லட்சமா மாறும். இப்ப வந்து இந்த மணி வேல்யூ வந்து அனுபவிக்கிறார் அவரு. அப்பைக்கு 10 லட்சம் வாங்கினாலும் அவருக்கு வந்து 2.5 லட்சம் மாதிரி தான் மாறும். அது மாதிரி சூசைட் கிளாஸ் பாத்தீங்கன்னா, சார் கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது, கோ ஹெட் ப்ளீஸ். சூசைட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தவர் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல சுயநலமா இருந்தாலும் சரி, மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருந்தாலும் சரி, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா கட்டிய பிரிமியத்துல இருந்து டாக்ஸ் ரைடரு எல்லாத்தையும் கழிச்சுட்டு 80% தான் தருவாங்க. இன்னொன்னு என்ன அங்க ஒரு ட்விஸ்ட்னா, சப்போஸ் நம்ம போன்ற முகவர்கள் இந்த இதை வந்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அண்டர்ரைட்டிங் மாற்றி கொடுத்திருந்தால் அது தெரியப்பட்டால் கார்பரேஷன் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு பிரிமியங்கள் தரப்படாமலும் போகலாம். சூசைட் கிளாஸ்ல கண்டிஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி ப்ரீ லுக் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஆஃபலி இயர்லிக்கு பார்த்தீங்கன்னா 30 days. அது மாதிரி மந்த்லிக்கு 5 நாள். மந்த்லி ஆக மாதிரி பீனாச்சு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் போயிருது, இருந்தாலும் 5 நாள். ப்ரீ லுக்கா கிரேஸ் பீரியடா? மாத்தி கிரேஸ் பீரியட் சார். ஆ, ப்ரீ லுக் வேற, கிரேஸ் பீரியட் வேற சொல்றேன் இல்லையா? ஆமாங்க சார், மாத்தி சொல்றேன் சார். சரி. வீடியோ தெரியும், நீங்க அப்பப்போ சைட்ல பாக்குறீங்க, வீடியோ தெரியற மாதிரி பாத்துக்கோங்க. நோட்டை பாக்குறது தப்பு இல்ல, வீடியோ. சார் அது மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கும் 720க்கும் 721க்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல வந்து 13 to 50னா அதுல 13 to 45 தான். ஏன்னா அதுல 25 வருஷம் டேர்மு, 20 வருஷம் தான் பேயிங் டேர்மு. இன்னொன்னு இதுல 20% எஸ்பி, அதுல 5% எஸ்பி. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த டேர்ம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேர்மு. அது மாதிரி சம்மர்ஸோட சேம். சூசைடு கிளாஸ் அண்ட் மெச்சூரிட்டி கிளைம், டெத் கிளைம் எல்லாமே சேம் தான். இன்னொன்று மணி பேக்கை பொறுத்தவரையும் சிறப்பான பிளான். அது வந்து இன்னொன்று சொல்றது பாத்தீங்கன்னா அப்பாற்பட்டது. எப்படின்னா ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவிக்கிறவங்க கூட தீர்க்கு வைப்பாரு. அப்படின்னா நம்ம சொல்றத பொறுத்துதான். அது நான் சொல்றத கூட இப்ப பேசுறத கூட அப்பாற்பட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறோம், அவருக்கு அந்த இடத்துல எப்படி புரியுது. ஏன்னா இப்ப அந்த கால்குலேஷன் சொன்ன பிரகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஈல்டு வந்து எப்படியோ வருது. அவங்க தனிப்பட்ட ஈல்டு பிரகாரம் அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் கஸ்டமர் கூட வேற மாதிரி கூட கேட்கலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணாம கூட இருக்கலாம் கூட சொல்லலாம். அது தனி. இன்வெஸ்ட் பண்ணினால் இன்வெஸ்ட் பண்ணுவார். பணத்தை வந்து வாங்கிட்டு யார் இன்வெஸ்ட் பண்ணாம இருப்பா. இன்னொன்னு அந்த முக்கியமான பாயிண்ட் வந்து அந்தந்த காலகட்டத்தை வந்து அந்த மதிப்பை அவர் வந்து பயன்பெறாரு. எந்த இதுலயுமே அந்த மாதிரி பயன்பெற முடியாது. 20 வருஷம் வெயிட் பண்ணி 10 லட்சம் இந்த காலகட்டம் 2025 10 லட்சங்கிறது 2.5 லட்சம் ஆகுது. ஆனா ஒரு கோல்டோட பிரைஸ் இன்க்ரீசிங்.
அதை வந்து நம்ம சொல்லலாம் மக்கள்கிட்ட. ஆனா அந்த மக்கள் அந்த இடத்துல நின்று நம்ம பேசுறத கேட்டா அன்னைக்கு ஒரு பாலிசி. அது மாதிரி ஏடிடிபில பாத்தீங்கன்னா அந்த சம்மர்ஸ்ல 10% அவருக்கு டிசபிலிட்டி ஆயிருச்சு, நிரந்தர உணவு கண்டிஷன்ஸ், அந்த 6 கண்டிஷனுக்கு அவர் அந்த இதுல டிசபிலிட்டி ஆயிருந்தாருன்னா சம்மர்ஸ்ல 10% 10 வருஷத்துக்கு தருவாங்க. பிரீமியம் பே பண்ண தேவையில்ல. அது மாதிரி லோன் பாத்தீங்கன்னா பாலிசி வந்து கோர்ஸா இருந்தா 50% வாங்கிக்கலாம் 1 இயர் முடிஞ்சு, இல்ல 1 இயர் முடிஞ்சு. இதே 1 இயர் 2 வருஷம் முடிஞ்சுன்னா 75%. இதே பாலிசி பெய்டப் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%. 1 இயருக்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா 65% வாங்கிக்கலாம். அது மாதிரி சார் ரொம்ப நன்றிங்க சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சரி, கொஞ்சம் டென்ஷன் ஆறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நர்வஸ் ஆமாங்க ஆறீங்கன்னு சார். தெரியுது. நல்லா ஆமாங்க. பேசினீங்க. ஓகே இந்த சார். கொஞ்சம் கேப் இல்லாம நீங்க ஓகே கொஞ்சம் சார். நல்லா பேசியிருக்கலாம். பட் யூ ஹவ் கவர்டு எவ்ரிதிங், அதுல டவுட்டே கிடையாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் பேசுறேன் சார். இன்னும் பேசுறோமா, முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சுங்க சார். நன்றி சார். தேங்க்யூ, நீங்க பேசலாம்ல சார்? ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனி டைம் மணி, இது எதனால நான் கொடுத்துருந்தேன்னா, நான் அப்புறம் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு லைஃப் கவரேஜும் முக்கியம், அப்பப்போ பணமும் தேவை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணமும் வேணும். கரெக்டா? ஸோ தட் இஸ் கால்டு எனி டைம் மணி, ஏடிஎம்னு ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த 3 பிளானை நீங்க ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா வாட் எல்ஸ் ஹி நீட்ஸ்? புரிஞ்சா உங்களுக்கு? எனி டைம் மணிக்கு நிறைய பிளான் ஆட் பண்ணலாம், இதுல இப்பயும் ஆட் பண்ணலாம், அது வேறு விஷயம். பட் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் நான் மணி பேக் அவருக்கு கொடுத்துருக்கேன். அதனால இந்த 3 எனி டைம். டி பார்த்தீங்கன்னா ஃபுல் டேர்ம் பிளான், இறந்து போனா எப்பனாலும் பணம் சொலையா வரப்போகுது நாமினிக்கு. ஏன் சார் மிச்ச பிளான்லயே வராதா? எல்லாத்துலயும் வரும். இதுல லோயர்ஸ் பிரீமியம் ஹையர் ரிஸ்க்குங்கிற பாயிண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 3 ஒரு காம்பினேஷனா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு எப்படி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷன், ஹவு வி ஆர் எக்ஸ்டெண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து அதனால தான் சார் சொன்ன 30 வயசுலேருந்தே ஆனுட்டி பிளான் கேன் பி கிவன். எல்லாரும் பணத்தை வச்சுட்டு பேங்க்ல வச்சுன்னு என்ன பண்ணுவோன்னு தெரியாம எப்படி செலவழிக்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க, திரும்பி 2 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க, திரும்பி அதை செலவழிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை இது பண்றதுக்கு, எனிவே all of you have done exceedingly well. I really appreciate. Thank you so much for your time in preparing and presenting to the audience. Good. Anyway, it would have been very nice if you have prepared something like PPT. Going forward next time, I request all our lean members to learn simple PPT to present. இப்போ இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆனார, அந்த பிபிடியை காமிச்சு பேசினீங்கன்னா that itself will convey all the messages. You can talk less, you can cover more. You got my point? பிபிடியை காமிச்சிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் நிறைய பேருக்கு விசிபிளா ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும். You don't have to repeat, but you can add value by explaining different things. அதை புரிஞ்சுக்கோங்க. எனிவே பிபிடி காமிக்காத நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. அட் த சேம் டைம் பிபிடியோட பேசினீங்கன்னா ஆஸ் எ பிரசன்டர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூ வில் கெட் மோர் டைம் டு எலாபரேட் த பாயிண்ட்ஸ் வாட் யூ வாண்டட் டு கன்வே. தட் இஸ் மை வியூ. ஓகே. எனிவே எக்ஸீடிங்லி வெல். ஐ ரியலி அப்ரிஷியேட். லீ குரூப் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாவ் 9 மணி தான் இருக்கு, 9 மணி ஆயிருக்கு.
பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு 10 இல்லை 12 நிமிஷம் பேசலாம். அப்புறம் நீங்கள் 3 பேரும் ஹவு டிட் யூ ஃபீல், ஹவு டிட் யூ என்ஜாய்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் சம்மரைஸ் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் சரியாக 9:30 வகுப்பு முடிக்கப்படும். ப்ளீஸ் கோஆப்ரேட். எஸ், கோவஸ் எல்லாரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஒன் பை ஒன்னாக கொடுக்கலாம். பேசாதவங்க மியூட் பண்ணிக்கோங்க, பேசுகிறவங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, விட்டு போன பாயிண்ட்டை சொல்லலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம், விட்டு போச்சுன்னு சொல்லலாம். சரியா? அவங்க இவ்வளவு அழைப்பை ஏற்று வந்து தைரியமாக பேசினதுக்கு நம்ம பாராட்ட வேண்டும். இந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், லேர்ன் டுகெதர்னு ஆல்வேஸ் ஐ கீப் சேயிங். அதனால இது ஒரு மேடை. எப்படி பார்த்தீங்கன்னா, ராஜகோபாலோ இல்லை வெளியில இருந்து ஃபேக்கல்ட்டி வந்தால் பேசினா தான் கேட்கணுங்கிறது கிடையாது. ஷேரிங் ஆஃப் நாலேஜ், தட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வி ஆர் கிவிங் யூ ஆல் ஃபார். பட் யூ பீப்புள் ஷுட் கம் ஃபார்வர்ட். சார் நான் இதை பேசுகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன நான் செஷன் அலாட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக கூட இருக்கலாம். ஒரு 10 நாள் கழிச்சு கூட பேசலாம். நான் எனக்கு இந்த டாப்பிக்கில் நான் ஸ்ட்ராங் சார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாருக்கும், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கும் தெரியாது, அதனால நானும் கற்றுப்பேன் இல்லையா? எனிவே, தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஒன் பை ஒன். கோவஸ் சார், கோவஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க, சொல்லுங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க. அசோக் சார், அசோக் சார். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். மிஸ்டர் கிருஷ்ணதாஸ் சார் வந்து இந்த ஆனுட்டி சம்பந்தமா பேசியிருந்தாரு. ரொம்ப தெளிவா எடுத்தாரு சார். அதுல ஒரு ஒரு சின்ன இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாந்தி வந்து சரண்டர் வேல்யூ வந்து பழைய பிளான் வந்து உங்களுக்கு வந்து அந்த 70, அதாவது ஒரு 70% தான் வந்து உங்களுக்கு வந்து வர மாதிரி இருந்தது. இப்போ லேட்டஸ்டா வந்த பிளான் வந்து இப்போ சேஞ்ச் ஆனதுல இருந்து உங்களுக்கு வந்து சரண்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார் வந்து பார்த்தாரா என்னங்கிறது தெரியல. ஒரு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கே வந்து உங்களுக்கு வந்து 100% சரண்டர் வேல்யூ வர மாதிரி இருக்கு. சார் அதை பார்த்துட்டானா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் என்னோட கருத்து தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் தணிகாசலம் பேசும்போது அவர் வந்து அந்த இன்கம் ப்ரூஃப் வந்து, அதாவது யுவா டைமுக்கு இன்கம் பிசினஸ் பர்சனுக்கு வந்து என்ன இன்கம் கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து அவர் தெளிவா சொல்லலாம். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாம் வந்து கொடுக்குறோம். ஆஃப்டர் 3 மந்த்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒர்க் கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே வந்து அவங்க இன்கம் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். பட் இவங்களுக்கு வந்து இன்கம் ப்ரூஃபை பேஸ் பண்ணி வந்து ஐடியை வந்து பேஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம என்ன இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரிவிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுல செட்டில்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கடைசியா வந்து இவர் வந்து நம்ம கண்ணன் சார் வந்து பேசும்போது மணிபேக் சம்பந்தமா பேசினதுல கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. பரவாயில்ல. இந்த பண மதிப்பு வந்து அப்ப நம்ம யூஸ் பண்றது பண மதிப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பண மதிப்பு குறையுது அப்படின்னா அதே நேரத்துல நாம கட்டக்கூடிய பண மதிப்பு குறையத்தானே செய்யுது. நாம இன்னொரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த பட்ஜெட் போடுது. அந்த வருஷத்துக்கு உண்டான மதிப்பை கணக்கு பண்ணி தான் வந்து போடுது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் வந்து மறுபரிசீலனை பண்ணுது. அதே மாதிரி நாமளும் வந்து ஒவ்வொரு 3 வருடத்துக்கு ஒரு முறையும் வந்து அந்த பாலிசி ஹோல்டருக்கு வந்து அந்த மணி வேல்யூவை பேஸ் பண்ணி மறுபடியும் அடிஷனலா வந்து அவருக்கு வந்து பாலிசி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து உண்டான ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. கடன் வாங்கி, அதாவது லோன் போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு பிசினஸ்க்காக வேண்டி லோன் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது எல்லாமே வந்து இப்போ சார் இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இன்னைக்கு பண மதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடுறோமோ ஒழிய நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் 20 வருஷம் கழிச்சு வர்றதுக்காக வேண்டி நம்ம போடலாம். அது இன்னைய மதிப்பு, இன்னைக்கு பேயிங் கெப்பாசிட்டி என்ன, அவருக்கு வந்து எவ்வளவு வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு என்ன இந்த இது வந்து ஹியூமன் லைஃப் வேல்யூ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம பண மதிப்பு குறையுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அது நம்மளோட மைண்ட் செட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக இதுதான் என்னோட கருத்து. இதை வந்து கொஞ்சம் திருத்தினா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார், நன்றி. சார் லாஸ்ட் சார் பிசினஸ் ப்ரூஃப் கேட்டிருந்தார் இல்லைங்களா? பிசினஸ் பீப்புள் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடியா சார். இல்ல ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுப்பேன், அப்ப பேசணும். சரியா? ஆடியன்ஸ் ஓகே சார். ஆடியன்ஸ் ஃப்ரீயா சொல்றத நீ வாங்கிக்கணும். நீங்க இதுல வந்து இது பட்டிமன்றம் கிடையாது, கவுண்டர் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
அவர் ஃபீட்பேக் அவர் சொல்றார். நீங்க உங்க பேசுறப்ப நீங்களும் சொல்லலாம், தப்பு கிடையாது. இது எல்லாரும் ஒரு லேர்னிங் தானே. சரியா? நெக்ஸ்ட். சங்கர சுப்பிரமணியன். சொல்லுங்க. இப்போ ஒரு நல்ல எஃபர்ட்ஸ், அதாவது சாரே வந்து எல்லா பிளானையும் எக்ஸ்பர்டைஸ் பண்ணி சொல்றத கூட இப்போ எங்களை மாதிரி ஆட்களை வந்து பேச வச்சு, பட் வெரி பெஸ்ட் சார் வந்து அந்த அனுவிட்டி பற்றி பேசினாங்களே, உண்மையிலே ஹஸ் கவர்ட் ஆல் தி பாயிண்ட்ஸ். அதே மாதிரி அந்த ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணுங்கிறத அந்த இன்கம் டேக்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் அதுவும் வெல்கம் எஃபர்ட்ஸ். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு புதுசாக கற்றுன்றதை தான் நாங்கள் கருதுறேன். எல்லாத்துலயுமே ஒய்ஃபுக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நம்ம, அதனால அப்படி சொல்றோம். ஆனா நான் இது வரைக்கும் என்ன நினைச்சேன்னா, ஏஜ் அதிகமா உள்ளவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன். பட் சார் ஒரு டிஃப்ரெண்ட் வேல திங்க் பண்ணி அதை சொன்னார். எக்ஸலன்ட் பாயிண்ட். ஆமா, டு பி அப்ரிசியேட்டட். என்ன சின்ன மைனர் கரெக்ஷன், அதாவது ஆப்ஷன் ஜே எஃப்ங்கிறது அப்ளைஸ் ஒன்லி ஃபார் ஆர்டிகல் 7 தான். ஏன்னா ஆப்ஷன் 1 2 சொல்லிருக்கோம். ஆமா, இதுல வந்து சிங்கிள் ஜீவன் ஆப்ஷன் சாந்தியை பேசுறப்போ ஜீவன் சாந்தியை பேசுறப்போ ஆப்ஷன் 1 and 2 தான் பேசணும் இப்போதைக்கு. ஆமா, ஜாயின் லைஃப் சிங்கிள் லைஃப். அது வந்து பட் இட்ஸ் கிரேட் மிஸ்டேக். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல மிஸ்டேக்காக தான் அப்படி பேசியிருக்காரு. முதல்ல கஸ்டல் என்ன சொன்னாருனாக்க, முதல்ல கரெக்டாக சொன்னார். ஆப்ஷன் 1 சிங்கிள் லைஃப், ஆப்ஷன் 2 வந்து ஜாயின் லைஃப். வெரி குட் எக்ஸ்பிளேஷன். அதே மாதிரி டேம் பிளான் கூட அதிகமாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட, பட் அவர் பேசுறதுக்கு பயந்தாலும் டேம் பிளான் எக்ஸலண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். கொஞ்சம் சில மைனர் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக 10% பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எனிவே குட் எஃபர்ட் ஃபார் ஹிம். மணி பேக்கில் தம்பி கொஞ்சம் புதுசுனாரு. மணி பேக்கில் வந்து முதல்ல கோஜெண்டா சொல்லலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏஜெட் என்ட்ரி அந்த மாதிரி சம்மர்சியூடு இன்க்ரீசிங் பாயிண்ட்டு, அப்படியே இந்த மணி பேக் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அவர் சொன்னேன். இப்போ நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ 5 years வருதுனாக்க அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈல்டு வந்து நமக்கு உண்மையிலே மணி வேல்யூ இம்மெட்டீரியல். அவர் சொன்னது அசோகன் சார் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் மணி வேல்யூ பற்றி நம்ம திங்க் பண்ணால் எக்கனாமியை டீல் பண்ண முடியாது. பட் ஈல்டை வச்சு நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறச்ச எல்ஐசி ஈல்டு வந்து பெஸ்ட் 13% வரைக்கும் அது ஈல்டு எடுக்கும்போது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஈல்டு வந்து பீமா பட்சத்தில் கூட இதே தான். நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்தோம்னாக்க வெரி பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறது எல்ஐசி பாலிசி தான், வித் ரிஸ்க் கவர். அதை பார்க்கணும் நம்ம. அதனால ரிஸ்க் கவர் அவர் சொன்ன அழகான பாயிண்ட். ரிஸ்க் ஆனாக்க கொடுத்த எஸ்பிஐ கழிக்காம கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெய்டப்புக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சொன்னார். அதனால 3 பேருமே தே டிட் வெல், டன் வெல். அதனால எனிஹோ இந்த ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச் சார். மினிமம் ஷார்ட் அண்ட் பேசுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஸ்வீட் ப்ரிசைஸ். சார் வணக்கம், பழனில இருந்து அங்குராஜ் சார். 3 பேருமே சூப்பரா பேசுனாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இது மாதிரி 4 பக்கம் பேசும்போது என்னன்னா, கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் பயம் இல்லாம பேசலாம். கொஞ்சம் நம்ம இயற்கையாவே நம்ம ஒரு 10 பேர் முன்னாடி பேசும்போது அந்த பதட்டம் வரும். ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது கொஞ்சம் பயமா கூட இருக்கலாம். கொஞ்சம் பெரிய ஆளுகளா இருப்பாங்க, வசதியானவங்க, படிச்சவங்க கிட்ட போகும்போது. எங்களை மாதிரி ரூரல் ஏஜென்ட்ஸ்க்குலாம் அந்த பயம் இருக்குது இன்னுமே. பட் இப்போ இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது சார் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எங்களையும் பேச வைக்கும்போது என்னன்னா, கஸ்டமரை ஃபேஸ் பண்ணும்போது நாங்க ரொம்ப உண்மையாலுமே தைரியமா ஃபேஸ் பண்றோம். அந்த வகையில வந்து தனியாச்சலம் சார், அவரு கண்ணன், இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். மிகப்பெரிய விஷயங்கள் ஓரளவுக்கு அவங்க எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் சாரு பென்ஷன் பிளான் எடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா நாங்கெல்லாம் சிங்கிள் பிரீமியம் பக்கமே போகாத ஆளுங்க, உண்மை அதுதான் இது வரைக்கும். பட் சார் சொன்ன பிறகு இந்த இயர்லி 2 lakhs கூட பிசினஸ்மென்ட்டை வாங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான கான்செப்டா இருந்தது. சார் உண்மையாலுமே அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சூப்பரா 3 பேருமே பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் அங்குராஜ். சார் சோமநாதன் பேசுறேன் சார், பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க சார். இந்த கிளாஸ் வந்து 3 பேருமே ரொம்ப அற்புதமா பேசுனாங்க. என்னன்னாக்கா, நீங்க வந்து தனியா ஒரு ஏஜென்ட், சார் சொன்ன மாதிரி, அங்குராஜ் சொன்ன மாதிரி, நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட போனா ரொம்ப பதக்கம் படுறோம். எப்படி அவங்க கிட்ட ஆரம்பிக்கணும், எப்படின்னு சொல்லணுன்றதே நமக்கு தெரியறது இல்லை. ஸோ இது ஒரு பயிற்சி வகுப்புன்றது வந்து நீங்க கொடுக்குற இந்த ஒவ்வொரு முகவருக்கும் ரொம்ப அற்புதமா வந்து கிளைண்ட் கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. அது இல்லாம 3 பேருமே ரொம்ப அருமையா பேசுனாங்க. பென்ஷன் பிளான்ல வந்து அக்ஷய் இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா பேசியிருக்கலாம். அக்ஷய்க்கு டைம் இல்லை என்னோ தெரியல, அவர் கொஞ்சம் டச் பண்ணல. மோஸ்ட்லி அவர் சாந்தியை நிறைய சொன்னார். அது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி டேர்ம் பிளான்லயும் சார் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணார். பையனும் அந்த சின்ன இவரு கண்ணன் சாரும் ரொம்ப அற்புதமா மணி பேக்கை பத்தி சொன்னார். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியும் கொஞ்சம் சொல்லியிருந்தார். எல்லாமே ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க சார். இந்த வாய்ப்பு கொடுத்த மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, ஏஜென்ட் கம்யூனிட்டியில போய் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசும்போது
அந்த ஒரு பதட்டல் இல்லாம நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்றது நீங்க கொடுக்குற அந்த பயிற்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் சார். காந்திலால். சொல்லுங்க. எக்ஸலன்ட் சார். 3 பேருமே நல்லா பேசுனாங்க. பென்ஷன் பிளான் ஆனுட்டியை பத்தி சார் நிறைய மார்க்கெட்டிங் டிப்ஸும் கொடுத்தாரு. நல்லா இன்டெப்த் என்னென்ன அந்த கேஷ் எவ்வளவு நம்ம கட்டலாம், அந்த பெனிஃபிட்ஸ் பிளஸ் இந்த பர்டிகுலர் டிசீசஸ் நம்ம கொடுக்க நல்லா தெளிவா சொன்னாரு. டேர்ம் பிளானை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. எல்லாருமே நல்லா எஃபர்ட் போட்டு டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு அந்த குரூப் பேர் இருக்கு பாருங்க, லீல லேர்ன்ன்ற மாதிரி யூ ஆர் மேக்கிங் எவ்ரிபடி டு லேர்ன். ஏன்னா இப்ப எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, சரி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ரிப்பேர் பண்ணக்குள்ளதான் அவங்களுக்கு தெரியுது அதுல இன்டெப்தா நம்ம எவ்வளவு கத்துக்கிறோம் அப்படின்னு. So அந்த ஹேபிட் வந்த உடனே அவங்க மத்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே பிகன் டு லேர்ன். அப்சல்யூட். அதனால தைரியமா தே ஆர் கோயிங் டு ஃபீல். கண்டிப்பா இது வந்து இட்ஸ் ஒரு தனி தன்மை நம்மளுடைய குரூப்ல. நீங்க எல்லாரையும் எழுப்பி எல்லாரையும் ஓட வைக்கிறது கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ. எல்லாருமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு மேடைக்கு வந்துருவாங்க. எல்லாருமே முன்னாடி மார்க்கெட் போயிட்டு வந்து கத்துக்குவாங்க. இப்ப கத்துக்கிட்டு மார்க்கெட் போற அளவுக்கு எல்லாரும் மாறிக்கிட்டு வராங்க. கிரேட் ஒர்க் சார். கீப் கோயிங் ஆன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் காந்திலால் சார். அடுத்து சார் குட் ஈவினிங் சார் சார். வணக்கம். ஒன் பை ஒன்னா பேசுங்க. சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார். ஆக்சுவலி இது வாய்ஸ் வரல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு என்னோட தாட்டிங் சார். ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்ல. ஆனுட்டி பிளான் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துட்டு சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 30-40 மினிட்ஸ் இருந்தாதான் அதை ஃபுல்லா அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியும். பட் இதுவரையும் சொன்னதுலயே சூப்பரா சொல்லியிருந்தாரு. பட் அவங்களுக்கும் 2 பேருக்கும் டைம் பத்தலைங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறதால இந்த டைமிங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். மற்றபடி எல்லாமே சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இவ்வளவு தூரம் பண்ணினதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன் நான் டைம் கொடுக்கலங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஒரு கஸ்டமர்கிட்ட போய் பேசுறப்போ he will not have time to listen for 30 minutes or 45 இல்ல minutes. சார் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால நான் I am just telling you. சொல்றேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. அது தனி செஷன் எலாபரேட்டா எடுக்கிறதுங்கிறது தனி வாய்ப்பு கொடுப்போம் நம்ம வந்து. எஸ் பட் ஐ டேக் யுவர் ஃபீட்பேக். இட்ஸ் a குட் ஃபீட்பேக். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா பேசியிருப்பாங்கங்கிறது ஒண்ணு இல்லைங்கல்ல. ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறப்போ அந்த ஆள் வந்து 15 நிமிஷம் தான் டைமே கொடுக்குறாங்கிறப்போ when you talk on specific plan நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி யூ லாட் ப்ரெசன்ட் ஆன் டைம். அவன் பெட்டியை தூக்கின்னு ஓடினே இருப்பான். புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க ஒரு கூட 2 நிமிஷம் ஆனா அப்படியே டிவியை பார்க்க ஆரம்பிப்பான், இல்லை ஒய்ஃபை பார்க்க ஆரம்பிப்பான். இவன் இந்த ஆள் எப்பண்டா வீட்டுக்கு கிளம்ப போறாங்கிறது. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். பட் எனிவே இது வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ண கஸ்டமருக்கு ப்ரெசென்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டீச்சர் அனுபவம் ஃபேக்கல்ட்டி அனுபவத்திலையும் பேசியிருக்காங்க. நம்ம தனியா மேடை கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும். சரியா? தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது மேனகா மேடம். வணக்கம். ஒரு நிமிஷம். சரி, யாரோ ஒருத்தர் பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் சார். திருச்சி யூனிட் 1 பிரான்ச்ல இருந்து கனராஜ் சார் டீம்ல இருந்து மெனகா பேசுறேங்க சார். 3 சாருமே வந்து நல்லா பண்ணாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் ஒவ்வொருத்தரும் நீங்க சொன்ன மாதிரி டைம்குள்ளார ரத்தின சுருக்கமா நம்ம என்ன சொல்ல வந்த கருத்தை வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. சார் கிட்ட வந்து பென்ஷன் பிளானை பொறுத்த அளவுல அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முக்கியத்துவம் ஒரு வீட்டுல நுழையும் போது எல்லாத்தையும் வந்து பெண்கள் அடுத்தடுத்து வழி நடத்துறாங்க ஒரு இருந்து பார்க்கும்போது. அப்ப ஐடி ஃபீல்டுல அதை கட்டுறாங்க அப்படிங்கும் போது சரி நம்மளை விட ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மனைவிக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் இருந்தது. அடுத்ததான் வந்து இப்ப மேக்சிமம் வந்து சின்ன பசங்க அந்த 30 to 40 அந்த 20 அதாவது சீக்கிரமா நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க கருத்துக்கு யுவர் டேர்ம் அந்த கொடுத்த அந்த பிரசன்டேஷன் நல்லா இருந்தது. பார்க்கும்போது நம்ம இஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு கட்டினாலும் அப்ப நம்ம பலனை பார்த்த உடனே ஓகே நமக்கு நம்ம பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து இன்னைக்கு பதிய வச்சிருக்காங்க. 3 பேருமே நல்லா பண்ணாங்க சார். தேங்க்யூ சார். இது மாதிரி எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க பதட்டப்படாம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மேடையை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. நான் இந்த மாதிரி குரூப்ல மெசேஜ் போட்டா நீங்க இமீடியட்டா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல பேர் கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் செலக்ட் பண்ணுவேன்.
ஓகே, நான் ஏதோ ரேண்டமாக தான் அவங்கள்ட்ட சார்ட்ட பேசினா ஐ டுக் லிபர்ட்டி, தே இமீடியட்லி தே அக்செப்டட், அவ்வளோதான். சரியா? குரூப்பில் மெசேஜ் போட்டால் நீங்கள் பயந்துட்டு இது பண்ண வேண்டாம். இஃப் யூ ஆர், நீங்கள் இப்போ கான்ஃபிடென்ட்டாக பேசின மாதிரி நான் இதில் ஸ்ட்ராங் சார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக் டேலண்ட் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. நான் இதில் ஸ்ட்ராங் சார். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, ஆன்யூட்டி பிளான் நான் நிறைய விற்கிறேன், இவ்வளோ விற்றுருக்கேன் அப்படின்னு, அந்த மாதிரி. எனிவே, தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி நரசிம்மன் சார். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். குரூப் தலைவர் கே சாருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் இன்னைக்கு பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்தது. இது வந்து எப்படின்னாக்கா ஒரு ஹோட்டல் போனா எல்லாம் எதிர்பார்ப்போம் இல்லையா, ஒரு மேரேஜுக்கு போனா கூட்டு பொரியல் அப்பளம் எதிர்பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் மிக்சிங்கா இருந்தது எல்லாமே. ஒரே இதுல இப்போ ப்ரோக்ராம் பார்த்தோம்னாக்கா 3 மேனியூட்டி பிளான் இருந்தது, டைம் பிளான் இருந்தது, மணி பேக் இருந்தது, எல்லாமே கத்துக்கிட்டோம். கிருஷ்ணராஜ் சார் பார்த்தீங்கன்னாக்கா சாந்தி வந்து ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் டைம் கொடுத்துருந்தா அக்ஷயா கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பாரு. நான் வணக்கம் சார், நல்லா அருமையா சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி டைம் பிளானும் நல்லா சொல்லியிருந்தாரு தரங்கச்சல சார். அப்புறம் கண்ணன் சார் நல்லா மணி பக்கம் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டுங்க, 6 வருஷம் இஷ்டப்பட்டு நீ கட்டுவீங்கன்னு சொன்னாரு. அந்த பாயிண்ட் ரொம்ப வேல்யூபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். இதே மாதிரி எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நாங்களும் கத்துப்போம். உங்க கூட்டியும் ஃபுல்லா டிராவல் பண்ண நல்லா வசதியா இருக்கும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எஸ் எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பார்ட்டிசிபென்ட் பேசியாச்சா? இப்போ இன்னைக்கு பேசின ஸ்பீக்கர்ஸ் ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் 1 இல்லை 1.5 நிமிஷம் பேசலாம். உங்க ஹவு டிட் யூ என்ஜாய் அப்படிங்கிறத. கிருஷ்ணராஜ் சார். எஸ் சார். சார் ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ வர்ற பிளானுக்கெல்லாம் 2 இயர்ஸ்லேயே நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் பிரான்ச்சில் ஒரு தவறான கைடன்ஸ்னால அந்த நாம்ஸ் கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்குலர் கேட்டேன். பட் அந்த மாதிரி சர்க்குலர் எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால தான் நான் அதை எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. பழைய ஸ்ட்ரக்சரான அந்த 38% நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. ஸோ அதை நான் இன்னும் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சரண்டர் வேல்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லி சரண்டர் வேல்யூ டிபார்ட்மெண்ட்லேயே நான் அதை நோட் பண்ணி நான் உங்களுக்கு பர்சனலாக அனுப்புகிறேன் சார். நீங்கள் இந்த குரூப்பில் நீங்கள் போட்டுடலாம். இது ஒரு என்னது. மற்றபடி ஜீவன் எக்ஸ்சேஞ்ச் 7 பற்றி சொல்ல முடியல அப்படின்னாங்க. நான் ஜீவன் சாந்திக்கு எல்லாமே எழுதி வச்சு டயத்தை பார்க்கும்போதே எனக்கு ஒரு 3 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதை தொட்டானா அப்புறம் இதுவும் தொடர்ந்துட்டே போகும், பின்னாடி ஒரு நண்பர் வாய்ப்பு கிடைக்காது. சரி, இதில் இருக்கிற ஹைலைட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக என்னோட டயத்துக்கு முடிச்சிட்டேன். இன்னொரு சமயத்தில் வேற ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம், நூக் அண்ட் கார்னர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டேட்டாஸ் என்கிட்ட ரெடியாக இருக்குங்க சார். பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மிஸ்டர் தனிகாச்சலம் சார். மிஸ்டர் தனிகாச்சலம், ஆர் யூ தேர்? மிஸ்டர் தனிகாச்சலம் சார், கிளம்பிட்டீங்களா? சரி, கண்ணன் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். ஆ, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் சார். இருந்தாலும் கொஞ்சம் பதஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் நாள் இது மாதிரி பேசிட்டேன். நம்மளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கணும் சார். ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பு கொடுத்தாரு. சரி, ஓகே. பதட்டப்படுறீங்க, நீங்க கொஞ்சம் நர்வஸ் ஆனீங்க. தனிகாச்சலம் சார் இருக்கீங்களா? நான் தான் சொன்னேனே, இது நம்ம குரூப் தான், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது. நீங்க என்ன இதுல என்ன இருக்கு, என்ன ஒன்றும் பயப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை, தெரிஞ்சதை சொல்றீங்க. தனிகாச்சலம் சார், யூ ஆர் நாட் தேரா? கிளம்பிட்டீங்களா? சார் ஆ, இருக்காரு இருக்காரு உள்ள இருக்காரா? இருக்காங்க. ஆமா, ஆனா சவுண்ட் இல்லை. இருக்காரா பாருங்க. சரி, இல்ல சார். கிளம்பிட்டார். சார் என்ன மேடம்? இல்ல முதல்ல இருந்தாரு, இப்ப இல்ல சார். சரி, ஓகே. இருந்தாலும் நல்லா இருந்தது. இது ஒரு புதுவிதமான அனுபவம். நம்ம சிஓடி மெம்பர்ஸ் யாரும் பேச விரும்புகிறீர்களா? விஜயா மேடம். ஆமா சார். ஆ, இந்த வாழ்க்கை முன்னெடுத்து வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் சிகேபி கிருஷ்ணன் சார் வந்து நல்ல அனுபவத்தோட பேசியிருந்தார். நானே முதல்ல வந்து ஏடிஎம் அப்படின்னா என்ன நினைச்சேன். அப்புறம் தான் இப்போ வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சு. ஆனுட்டி, டேர்ம், அப்புறம் வந்து மணி பேக் பிளான் அப்படின்ட்டு ரெண்டுமே சூப்பரா தலைப்பு கொடுத்துருந்தீங்க சார். ராஜோபுர சாருக்கு ஒரு தேங்க்ஸ். தனிகாச்சலம் சார் வந்து ஓரளவுக்கு அவரு கவர் பண்ணிட்டாரு. கண்ணன் சார் வந்து கொஞ்சம் நர்வஸ் இருந்துச்சு, அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அப்படி இருந்தது. ஆனாலும் அவர் வந்து நல்ல மோட்டிவேட்டர்னு நினைக்கிறேன்.
மத்தவங்க கிட்ட பேசி பாலிசி வாங்கலாம் நான் என்னோட தாட் ஓடுது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஊக்குவிப்புகள் இருந்தா ஊக்குவிப்பனும் தேக்குவிப்பான் அப்படின்னு சொன்னாரு. பேச்சு நல்ல பேச்சு திறமைசாலி தான். இங்க வந்து உடனே ஃபர்ஸ்ட் மேடுன்றதுனால அந்த மாதிரி ஆயிட்டார் போல இருக்கு. 3 பேருமே சூப்பரா பேசணும் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மத்தவங்களும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து சேர்ந்து நம்ம குரூப்ல வந்து நம்ம பேச்சை வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட கருத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எனிவே கல்யாணி மேடம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். நான் சொல்றது யாரும் நீங்க கிரிட்டிசிசமா எடுத்துக்க வேண்டாம். பட் எல்லாருமே நல்லா பண்ணீங்க. குட் எஃபர்ட். என்னோட அனுபவத்துல இன்னைக்கு பேசினதுல தி பெஸ்ட் அப்படின்னா தட் அவார்ட் கோஸ் டு கிருஷ்ணராஜ் சார். ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அதுக்கு வேண்டி மிச்சவங்கலாம் நல்ல பேசலைங்கிற அர்த்தம் கிடையாது. ஆஸ் ஏ ஆரேட்டர் ஸ்கில் ஒரு ஃபேக்கல்ட்டியா கான்ஃபிடென்ட்டா டென்ஷன் இல்லாம அழகா ப்ரிப்பேர்டா பேசினாருங்கிறது என்னோட கருத்து. மிச்சவங்களும் நல்லா பேசினீங்க. ஸோ நிறைய சான்ஸ் இருக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. எவ்ரி டே இஸ் லேர்னிங். கிருஷ்ணராஜ் சார் சொல்ல விட்டதை மாத்திரம் நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்க கூடாது. சரியா? இல்ல சார். ஜிஎஸ்டி இவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நீங்க 1.5ங்கிற மாதிரி சொன்னீங்க. எனக்கு அப்படி காதுல கேட்டது. இட் இஸ் 1.8 சார். 1.8. 1.8. ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுனே தெரியல. யூடியூப் போட்டு பாருங்க. தப்பு கிடையாது. நத்திங் ராங். பட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. சரி. இதுல விட்டு போன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா அந்த 10 lakhs நீங்க சொன்னீங்க ரைட்டு. இந்த ஜீவன் சாந்தியில என்ஆர்ஐ எஃப்என்ஐலாம் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். தேர் இஸ் எ பொட்டன்ஷியல் அவைலபிள். அதுக்கு அண்டர் ரைட்டிங் வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் ஆர் ஜோனல் ஆஃபீஸில் தான் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். ஜீவன் சாந்தியில ஏடிசி பெனிஃபிட் இருக்குங்கிறது சொன்னீங்க. த பாயிண்ட் வாட் யூ ஹவ் மிஸ்ட் இஸ் வெதர் த annuity இஸ் taxable ஆர் நாட். தட் டாக்ஸபிள். அது நீங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். சொல்லல. யூஎஸ்பிஸ் எல்லாமே யூனிட் செல்லிங் ப்ரொபோசிஷன் பாயிண்ட்ஸ் யூ ஹவ் கவர்ட் எவ்ரிதிங். ஒன் மோர் பாயிண்ட் ஆஃப் ஜீவன் சாந்தி எதுக்கு நான் இப்ப சொல்ல வரேன்னா, ஐ வாண்ட் ஆல் அவர் லீவ் மெம்பர்ஸ் டு பிரிங் மோர் ப்ரீமியம். நிறைய ப்ரீமியம் கொண்டு வரதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. எக்கச்சக்கமா பேங்க்ல டெபாசிட் பணம் கிடக்கு. நம்ம வந்து கேரண்டீடு ரிட்டர்ன் லைஃப் லாங் சொல்லி நம்ம வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2% கமிஷன் இல்லாம இப்ப எல்ஐசியில் கேஷ் அவார்டு எக்கச்சக்க காம்படிஷன்ஸ் எக்கச்சக்கமா போடுறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இல்லையா? ஸோ சிங்கிள் ப்ரீமியத்தை ஒரு அவென்யூவா வச்சுட்டு கொண்டு வரலாம். நமக்கு கமிஷன் கம்மிங்கிறத பார்க்கக்கூடாது. ஓகே. பட் அந்த மாதிரி குரோர்பதி ஆகிறதுக்கெல்லாம் ஈஸியாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவார்ட்ஸு அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. கஸ்டமருக்கு நம்ம பெனிஃபிட் பண்ணுறோம். லைஃப் லாங் கேரண்டீடு இது கொடுக்குறோம். தென் தட் சரண்டர் பார்ட் ஆஃப் இட் அசோகன் சார் சொன்னார். எனக்கும் அது வந்து நான் ஆனஸ்டாக சர்க்குலர் இவ்வளவு தான் 100%ங்கிறத நான் பார்க்கல. பேம்ப்ளெட் அடிச்சு கொடுக்கறது டிவிஷன்ல கொடுக்கறதெல்லாம் ஐ ஓன்ட் ரிலை அப்பான். ஆஸ் பர் தி சர்க்குலர் ஃபர்ஸ்ட் 3 years 75%, தென் 90% அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். இட் இஸ் எ ஃபோரம். அதை பற்றி லெட் அஸ் நாட் டிபேட். பட் அந்த அளவுக்கு சரண்டர் வேல்யூ எப்படிங்கிறது அவர் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கலாம். த மெயின் யூஎஸ்பி ஆஃப் திஸ் ஜீவன் சாந்தி இஸ் டெஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டி. ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணா, நீங்க எக்ஸ்பர்ட் தான், நிறைய பண்ணிருக்கீங்க, 68 பாலிசி கிட்ட பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே, நல்லா பண்ணிருக்கீங்க. யாரும் அந்த அளவுக்கு பண்ணல, நானும் பண்ணல. டெஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா இமீடியட்டா டேக்ஸ் ஆகிறது. மியூச்சுவல் ஃபண்ட் ஆட்டும், எஃப்டி ஆட்டும். அதர் தென் த பிபிஎஃப். பிபிஎஃப்ல ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் போட முடியும். கரெக்ட்? எஸ் சார். அப்போ he is deferring the tax liability, the assuming that particular person is earning about 2 crores in a year. His gross tax comes to almost 40% plus, including the surcharge. Right? If he invests in mutual fund or dynamic fund, overnight fund, நிறைய இருக்கு mutual fundல, debt fund எல்லாம் இருக்கு. எல்லாமே long term capital gains tax 12.5%. போடுவாங்க, 2 வருஷம் கழிச்சு எடுப்பாங்க, 3 வருஷம் கழிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இஃப் வி இன்வெஸ்ட் திஸ் அமௌண்ட் ஆர் அந்த பணத்தையே பேங்க்ல வச்சிருந்தா அதுக்கும் சேவிங்ஸுக்கு டிடிஎஸ். இந்த 5 வருஷம் இவருக்கு டாக்ஸே கிடையாது. பிகாஸ் இஸ் லாக்கிங் த மணி வித் எல்ஐசி. இந்த பாயிண்ட்டை நீங்க எடுத்துட்டு போங்க. யூ ஹாவ் எ பிரைட் சான்ஸ்
டு கெட் மோர் சிங்கிள் பிரீமியம். இது வந்து எல்லாருக்கும் படிச்சவங்களுக்குலாம் தெரியும், தெரியாமலாம் இல்லை. எல்லாரும் இன்டெலிஜென்ட் தான். சிலவங்க லிக்விடிட்டி எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு இதுதான் ஹிட் ஆகுமே தவிர நம்மளும் சொல்லலாம் சரண்டர் பண்ணிக்கலாம், லோன் வாங்கிக்கலாங்கிறது. யாரோ ஒருத்தர் கூட கேட்டாங்க, சரண்டர் அப்போ கொடுத்த ஆனிட்டியை கழிப்பாங்களான்னு. அஃப்கோர்ஸ் சரண்டர் பண்ணினா இது வரைக்கும் கொடுத்த ஆனிட்டியை கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க, ஆஸ் பர் சர்க்குலர். யூ கேன் ரீட். கரெக்ட், அது பார்த்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் விட்டு போகுது. மிச்சப்படி நல்லா பேசினீங்க. வெல் டன். மிஸ்டர் தனிகாச்சலம் தேங்க்யூ சார் சார். இருக்காரான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வெதர் ஹி இஸ் ஏபிள் டு சார் ஹியர். இருக்கு சார், இருக்கேன் ரைட் சார். ரைட். அப்போதே கூப்பிட்டேன் உங்களா பேசுறதுக்கு. இல்ல நீங்க இல்ல, கால் வந்துச்சு சார், அன்எக்செப்டட் கால் அதுதான், வந்துட்டே அது இருந்துச்சு. பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ தனிகாச்சலம் சார் சொல்ல விட்டது அண்டர் ரைட்டிங்ல எல்லாமே நல்லா பேசினார், இல்லை பற்றி கவர் பண்ணாரு. இந்த அண்டர் ரைட்டிங்ல வந்து முக்கியமானது ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் சொல்லியிருக்கணும். அவர் சொன்னார் இல்லையா, அசோகன் சார் சொன்னார் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக பேசியிருக்கலாம். ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் 3251. ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணினா தான் பாலிசி கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது சொல்றதுக்கு அது சொல்லணும். ஏன்னா ஸ்பெஷல் அப்புறம் கிரெடிட் பீரோ ரிப்போர்ட் இதெல்லாம் இருக்கு. இந்த அண்டர் ரைட்டிங் பாயிண்ட்ஸை கொஞ்சம் டச் பண்ணியிருக்கலாம். நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் அதை சொல்லியிருக்கலாங்கிறது என்னோட பாயிண்ட். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் எல்லாமே கவர் பண்ணினீங்க. நோ, இது ஒன்றும் தப்பே கிடையாது. செக்ஷன் 10(10)D என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. அந்த 5 லட்ச ரூபா பிரீமியம் வச்சிருக்காங்க இல்லையா வருஷத்துக்கு, தெரியுமா தெரியாதா? ஆமா சார். இந்த டேர்ம் பிளான் எடுத்துப்பாங்களா பிரீமியத்தை? டேர்ம் பிளான் பிரீமியம் எடுத்துக்க மாட்டாங்க சார். எப்படி சொல்றீங்க? ஏதோ 10 இங்கேயும் லேட்டஸ்டா கெஸ்ல சொல்றீங்களா? இல்ல லேட்டஸ்டா யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் சொல்றேன் சார். சரி, ஓகே. டேர்ம் பிளான் செக்ஷன் 10(10)D வராது. அது 5 லட்ச ரூபா சீல் ஆமா சார். எடுத்துக்க மாட்டாங்க. ஒன் மோர் பாயிண்ட் உங்களுக்கெல்லாம் சொல்ல வரேன். சிங்கிள் பிரீமியம் தான் பெஸ்ட் ஃபார் தி டேர்ம் பிளான். எதனாலனா லேப்ஸ் ஆக சான்ஸ் இல்லை. சரியா? காஸ்ட் எஃபெக்டிவ். சிலவங்கெல்லாம் சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா யுவா டேர்ம் வந்து 1 crore 35 வயசு ஆளுக்கு 3,32,350 ரூபா தான் வித்தவுட் ஜிஎஸ்டி வருது. ஜிஎஸ்டி சேர்த்தீங்கன்னா 3,92,173. நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி கூட சொல்லியிருக்கணும். வேற அமரை பார்த்தீங்கன்னா அதே ஆள் 35 வயசு 1,40 வருஷ டேர்முக்கு 4,55,119 ரூபா. தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து அமர் விற்க வேண்டாம் நான் சொல்ல வரல, பட் ப்ரீமியம் பார்க்கணும். ஒன் டைமாக போத்துட்டா லேப்ஸுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஃபேமிலி இஸ் செக்யூர்டு, சிம்பிள் அண்ட் ஈஸி. இதெல்லாம் பார்க்கணும். கொலட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ரெகுலர் ப்ரீமியம்னாலும் கொலட்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் அந்த வருஷத்துக்கு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ரைட்டா? ரெகுலர் ப்ரீமியம்னாலும் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. டோன்ட் ஒரி அபவுட் தட். ஏன்னா வென் யூ டாக் அபவுட் அமர், தட் சம் அஷ்யூர்ட் வில் பி ஃபினாமினல். ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால கவலைப்பட வேணாம். எனிவே யூ ஹட் டன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக பேசினீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். வென் இட் கம்ஸ் டு கண்ணன், அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுல நிறைய பேருக்கு மெச்சூரிட்டி. தேங்க்யூ சார். ஆக்சுவலா சார். சரி சரி, நீங்க அப்புறம் பேசுங்க. நான் கூப்பிடுறப்ப நீங்க வரல, அதனால டைம் ஆயிடுது. மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டுக்கு கண்ணன் ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் வெல். ரைட்? சர்க்குலர் எல்லாருமே நீங்க நல்லா படிச்சு பேசியிருக்கீங்க. அப்கோர்ஸ் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவர் ஏதோ ஃபிகர்லாம் சொன்னாரு, அதை பிபிடியா காமிச்சிருந்தா தான் என்னால கரெக்டா சொல்ல முடியும். பட் நீங்க ஃபார்முலாவும் சொல்லி இருக்கணும். எப்படி? மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட்ல எஸ்பிஐ எடுத்துண்டு மைனஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பேயபிள் அப்படிங்கிறத சொல்லிட்டு லெஸ் எஸ்பிஸ் பெய்டு. இஸ் திஸ் த ஃபார்முலா? கரெக்ட்? அதை நீங்க சொல்லி இருக்க வேண்டும். அதனால தான் கோயிங் ஃபார்வர்ட் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் பிபிடி. சிம்பிள் பிபிடி, ஒன்றும் இல்லாட்டா வேர்டு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு காமிங்க, அது ப்ரெசென்ட் பண்ணுங்க. நான் ஏன் பண்ணலாங்கிறது கிரிட்டிசைஸ் பண்ணல. அது பண்ணியிருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் வில் பி ஏபிள் டு see யுவர் நம்பர்ஸ். புரிஞ்சு அவங்களுக்கு. நீங்க உங்க நோட்டை பார்த்து நீங்க நம்பர் சொன்னீங்க, எனக்கு தெரியாது. நான் நோட் பண்ணி வச்சுட்டு பட் ஃபார்முலா போட்டு பார்த்தா கரெக்ட் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்டிசிபேஷன். ஐ நவ் ரிக்வெஸ்ட் மிஸ்ஸஸ் கல்யாணி மேடம் டு ரெண்டர் யுவர் vote of thanks. ஷார்ப் அட் 9:30. பேசாதீங்க, இப்போ முடிஞ்சு போச்சு சார் டைம். நாளைக்கு பார்த்துக்கலாம். கல்யாணி மேடம் ப்ளீஸ். ஓகே சார். எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து பிளான் லான்ச்சிங் போதே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லீக் குரூப்ல செஷன் எடுத்துருவாங்க. என்னதான் நம்ம அட்டன் பண்ணாலும் அடுத்தடுத்து மறந்துடுறோம். இந்த மாதிரி
ஒவ்வொருத்தர் வந்து பேசும்போது ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணராஜ் சார் வந்து ஆனிட்டி பத்தி ரொம்ப நல்லா எடுத்தாங்க. டைமிங் தான் ப்ராப்ளம். எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணாங்க. கேஷ் அண்ட் செக் எப்படி கொடுக்கறது அதை பத்தி சொன்னாங்க. அப்புறம் வந்து 5 lakhs above வந்து இன்சென்டிவ் இருக்குது. எக்ஸைட்டிங் கஸ்டமருக்கு ஆல்ரெடி பாலிசி ஜீவன் சாந்தி அக்ஷய் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பென்ஷன் ஆட் பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து தணிகாசலம் சார் வந்து ஃபர்ஸ்டா இப்பதான் அட்டன் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இல்லை, அவரு நல்லா தான் பேசினாரு. எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணாங்க. இன்க்ரீசிங் சம்மர்ஷோடு லெவல் சம்மர்ஷோடு டிஃபரெண்ட்லாம் சொன்னாங்க. அப்புறம் சம்மர்ஷோட் ரிபேட்டு ஏஜ் ரிபேட்ல பத்திலாம் டீட்டெயிலா சொன்னாங்க. அடுத்து வந்து கண்ணன் சார் வந்து கொஞ்சம் நர்வஸா இருந்தாங்க. மற்றபடி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பெய்டப் கால்குலேஷன் மெச்சூரிட்டி கால்குலேஷன் எல்லாம் நல்லா சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்ணன் சார் வந்து புதுசா இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க. அடிக்கடி நம்ம செஷன்ல அட்டன் பண்ணுங்க, கரெக்ட் பண்ணிப்பீங்க. இங்க பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து ஏஜென்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 100 மெம்பர்ஸ்னாலும் வந்து ஓப்பன் பண்ணும்போதே எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ லாஸ்டா 66 மெம்பர்ஸ் இருக்காங்க 9:30 வரைக்குமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கேசர் சார் ரொம்ப தேங்க்ஸ். சிஓடி மெம்பர்ஸ் அனைவர் சார்பாக அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ Thank you so சார். much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் Participants, சார். YouTube will be available tonight or tomorrow morning. You can watch. நீங்க திரும்பி போட்டு பார்க்கலாம். எல்லாருமே சர்க்குலர்லாம் படிங்க. குட். தேங்க்ஸ் ஃபார் த பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ சார். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் தேங்க்யூ வெரி மச் சார். பார்க்கலாம். இது எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல. இதை மாத்திரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லிடுறேன். இதோ 1 minute 64 எடுத்துக்கிறேன். 66 சார். ஒன் மினிட் எடுத்துக்கிறேன்னா நெக்ஸ்ட் வீக்கு 25வது செஷன் சில்வர் ஜூப்ளின்னு வச்சுக்கலாம் நம்மளோடது சாட்டர்டே. ஐ எம் கோயிங் டு டூ இட் இன் எ டிஃபரெண்ட் மேனர். கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். பட் 5 டீமாக ஃபார்ம் பண்ண போகிறேன். 5 டீம் லீடர் எனக்கு வேணும். நாளைக்கு என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஹூவர் இன்ட்ரெஸ்டட். நீங்கள் 5 டீம் மெம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் இல்லாமல் 4 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டீம் நேம்லாம் நான் அப்புறம் சொல்லுவேன். எந்த டீம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 25 கொஸ்டின் தான், சரியா? அது 25 கொஸ்டின். அது மார்க்கெல்லாம் பற்றி இப்போ பேச வேண்டாம். 25 கொஸ்டின் தான். ஏன்னா 25வது செஷனுங்கிறதுனால எந்த டீம் பெஸ்ட்டோ சூட்டபிளி யூ வில் பி அவார்டட். கரெக்டா? பட் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டீம் லீடர் மாத்திரம் எனக்கு ஃபோன் பண்ணா போகிறோம். நீங்கள் 4 பேர் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் யார்ட்டனாலும் பேசிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த டீம் முடியலன்னா அடுத்த டீமுக்கு அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே போவேன், சரியா? டயத்துக்கு முடிக்கணுங்கிற இதுவும் இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் செஷன் 25வது செஷன் சாட்டர்டே. இன்ட்ரெஸ்டட் பர்சன் கான்டாக்ட் மீ டுமாரோ பர்சனலி. ரைட்? 5 டீம் லீடர் மாத்திரம் எங்கிட்ட பேசினா போகிறோம். பட் யூ ஹேவ் டு ஃபார்ம் த டீம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. சார்